போட்டாச்சு போட்டாச்சு. ஓகே. வாசிப்பை நேசிக்கும் குழுவின் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். கடந்த சில நாட்களாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் குயில் பாட்டு பாடலை தொடர்ந்து வாசித்துக் கொண்டு வருகிறோம். சோ மிக்க நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் அந்த குழு வாசித்து முடிச்சிருக்கோம். சோ அதனுடைய உரையாடலாக பாரதியினுடைய குயில் பாட்டு பற்றியும் அவர் எப்படி எழுத தொடங்கினாரு, அதனுடைய பயணம், அவருடைய ஜேர்னி என்ன அப்படிங்கறத பத்தியும், குயில் பாட்டுல நமக்கு பிடிச்ச வரிகள் என்ன, நம்ம எப்படி அந்த குயில் பாட்டை உள்வாங்கி இருக்கோம், எந்த அளவுக்கு நேசிச்சு படிச்சிருக்கோம், எதெல்லாம் பிடிச்சிருக்கு, எந்தெந்த கோணங்கள்ல அதை பார்த்திருக்கோம் அப்படிங்கறதுடைய தொடர்ச்சியா ஒரு பொது உரையாடல் இன்னைக்கு வச்சிருக்கோம். மிக்க மகிழ்வான தருணம் இது, மிக்க நிறைவாகவும் இருக்கிறது. சோ முதற்கண் வாசிப்பு நேசிப்பும் குழுவிற்கும் இந்த நிகழ்வை எடுத்து நடத்தும் கோமசங்கர் ஐயா அவருக்கும், அட்மின் கதிரவன் அவர்களுக்கும் ஸ்பெஷல் நன்றி. ஏன்னா அதுவும் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமான ஒரு இலக்கிய உரையாடல், ஒரு குழு உரையாடலை ஒரு நல்ல நாள்ல தொடங்குறோம் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே மகிழ்வா இருக்கு. ஏன்னா வருஷம் வருஷம் உருப்படியா ஏதாவது பண்ணணும் நம்ம பிறந்த நாளுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. சோ எனக்கு இந்த பிறந்த நாள்ல பாரதியை தொட்டு செல்கிறோம், அவருடைய ஆசையின் கீழ் நம்ம பேச இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்வு தருது. குழுவின் தொடக்கமாக, உரையாடலின் முதல் தொடக்கமாக அறிமுக உரையாக கோமசங்கர் ஐயா அவரை அறிமுக உரை நிகழ்த்த அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து நண்பர்கள் அனைவரும் பாட்டை பற்றி, அதனுடைய நயத்தை பற்றியும் அவரவர் கருத்துக்களையும் நம்ம இங்கே பகிர்ந்துக்கலாம் ஒருவர் பின் ஒருவராக. வணக்கம் சார். கோமசங்கர் சார் பேசலாம். வணக்கம். வணக்கம் சரண்யா. வணக்கம் அனைவருக்கும் அன்புகளுமிய வணக்கங்கள். இந்த செய்யுள் வாசிப்பு என்ற ஒரு பகுதியை நமக்கெல்லாம் அறிமுகம் செய்து, தனக்கு எத்தனை ஆர்வம் இருக்குமோ அத்தனை ஆர்வத்தையும் ரசித்த விதத்தையும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே சரண்யா இந்த நிகழ்ச்சி என்று சொல்வது, இந்த பகுதியை பழைய இலக்கியங்களை வாசிப்பது என்ற அந்த கோணத்தில் நம்மை இழுத்து சென்ற சரண்யா அவர்களுக்கு மிகுந்த நன்றி. அவருக்கு இன்று பிறந்த நாள். நாம் அனைவரும் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். நன்றி சரண்யா. இப்போ பாரதியை பேசுறதுன்னா எனக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி, அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது தான். நிறைய பேசுவேன். இன்னைக்கும் ஒரு துவக்க உரையை தந்திருக்கிறீங்க. செந்தமிழ் துய்ப்பம்ங்கிறது முன்னால நாம குற்றால குறவஞ்சியெல்லாம் வாசிச்சோம். ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய பேர் அதை கலந்துக்கணுங்கிறதுக்காக சிலப்பதிகாரத்தை செய்யணும். அப்பவும் சிலப்பதிகாரத்துக்கு புதிதாக படிக்க வந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்பவும் பாருங்க, குயில்பாட்டும் நிறைய பேர் புதுசா படிக்க வந்திருக்காங்க. செந்தமிழ் துய்ப்பம் வருவதற்கு முன்பே சிலப்பதிகாரம் படித்த உடனே, அதை நிறைவு செய்தவுடன் ஒரு இடைவெளி வந்துட்டு, அடுத்தது என்ன படிக்கலாம்னு நாம பேசிட்டு இருந்தோம். ஆனா ஆண்டு விழா நெருங்கி விட்டது. இந்த வாசிப்பை நேசிப்பும் ஆண்டு விழா என்பது ஒரு 30 தலைப்புகளில் நூல்களை தேடி வாசிக்க வேண்டிய ஒரு பணி. மிக நமது வாசிப்பு உலகின்றி ஒரு பூரணமான ஒரு பணி. அந்த பணியிலே நண்பர்கள் போயிருக்கும் போது வேற நீண்ட பழந்தமிழ் இலக்கியங்கள், செவ்விலக்கியங்கள் வேண்டாம், அதை கொஞ்சம் தள்ளி போடலாங்கிறது நமது அட்மினுடைய விருப்பமா இருந்தது. ஆகவே நாம ரொம்ப நீளமா போகாம எளிமையாகவும் சுருக்கமாகவும் ஏதேனும் படிக்கலாம் என்று எண்ணுகிற போது பாரதியாருடைய குயில் பாட்டை நாம் தேர்ந்தெடுத்தோம். இப்போ குயில் பாட்டுக்கு வருவதற்கு முன்பு அதை பற்றிய ஒரு சில செய்திகள் நீங்கள் சிலர் அறிந்திருக்கலாம், சிலர் அறியாமலும் இருக்கலாம். அப்படியான சில அந்த குயில் பாட்டு இலக்கியத்தை பற்றிய சில செய்திகளை மட்டும் நான் சொல்லிவிட்டு, துவக்க உரையாக சொல்லிவிட்டு மேடை உங்களிடமே தந்து விடுகிறேன். நீங்கள் இத்தனை காலம் குயில் பாட்டு ரசித்ததை உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ள, கேட்டுக்கொள்ள நானும் ஆவலுடன் இருக்கிறேன். பாரதியார் 1908 புதுச்சேரிக்கு வந்தார். 1908 இருந்து 1918 வரை 10 ஆண்டுகள் புதுச்சேரியில் வாழ்ந்தார். அவருடைய மொத்தமான இலக்கிய பணின்னு எடுத்துக்கிட்டா 1904 இருந்து அவர் இறக்கும் வரை 1921 வரை மொத்தமே 17 ஆண்டுகள். அதில் 10 ஆண்டுகள் அவருடைய இலக்கியத்தினுடைய சிகரமான பணிகளை எல்லாம் பாண்டிச்சேரியில் வைத்துத்தான் அவர் அதை செய்தார். சில முயற்சிகளை செய்தார். அதை புதுமையான முயற்சி என்று அவரே சொல்லியிருக்கிறார். 1910 இந்தியா பத்திரிகை நின்று விட்டது. நல்லா கவனிங்க, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அவரை எப்படிலாம் புரட்டி போட்டிருக்கு. இந்தியா பத்திரிகை நின்று விட்டது.
அது வரைக்கும் அவர் பெரிய பத்திரிகையாளர். அந்த பத்திரிகை தொடங்கிய காலம் என்று சொன்னால் 1906. அதற்கு முன்னாலே 1905 சுதேசமித்திரனுக்கு வந்து விட்டார். 1906 இந்தியா பத்திரிகை. அது 1910 அது தன்னுடைய ஆய்வுகளை முடித்துக் கொண்டது. ஆகவே பாரதி என்ற பத்திரிகையாளர் 1910 ஒரு தனிமையை உணர்கிறான். அவன் மாபெரும் கவிஞன், மாபெரும் பத்திரிகையாளர் என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு தீவிரமாக ஏங்கிக் கொண்டிருந்தவன் ஒரு ஒரு தனியான ஒரு தனிமை நிலை, ஒரு ஏக்க நிலைக்கு வருகிறான். 1910 தன்னுடைய பாலியத்தை நினைத்து 1910 கனவு என்ற சுயசரிதையை எழுதுகிறான். அந்த கனவு என்ற சுயசரிதையை புதிய முயற்சி என்கிறான். அது ஒரு சோதனை முயற்சி என்கிறான். இதெல்லாம் தமிழுக்கு அவன் செய்த சோதனைகள். அதை தானே சொல்கிறான், இது சோதனை முயற்சி என்று சொல்கிறான். ஆனால் அந்த சுயசரிதையை வந்து பாத்தீங்கன்னா அது அவருடைய பாலியம் வரைக்கும் தான். அவர் காசிக்கு போவதற்கு முன்பு வரைக்கும் தான் அந்த சுயசரிதை சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய 10 அல்லது 11 வயது, அவருடைய கல்யாணம் 12 வயது, அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய மரணம், தந்தையோட மரணம், இவ்வளவுதான் அந்த கனவுல வருது. இந்த 12 வயதிற்கு உள்ளே அந்த கனவு சுயசரிதையை படித்தோமானால் அவருடைய ஒரு சோகமான மனநிலை, தாயை இழந்தது, தந்தையை இழந்தது, தனக்கு விரும்பிய கல்வி கிடைக்காதது, தனக்கு பொருத்தமே இல்லாத பாலிய திருமணம் செய்து கொண்டது, இப்படி ஒரு தன்னுடைய கனவு என்பதை அவர் அந்த சுயசரிதையிலே அவரு சொல்றார். அதை கனவு என்று சொல்கிறார். பட்டினத்தார் பாடல் ஒன்றைய பொய்யாய் பழங்கதையாய் கனவாய் முடிந்ததுவேன்னு சொல்றார். ஆக இந்த கனவு காணும் பாங்கு ஒரு கவிஞனுடைய இயல்பு. அது போலவே அதற்கு பிறகு வாரா என் கவிதை காதலி என்று ஒரு நெடுங்கவிதை எழுதினார். அந்த 1903 காசியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு சில காலம் எட்டயபுரம் அரண்மனையிலே வேலை பார்த்தார். அந்த பகுதி இன்னொரு தானே ஒரு இழிவாக உணர்ந்த பகுதியாக பாரதிக்கு தெரிந்தது. அதை ஒரு பன்றி வாழ்க்கை என்று சுய தரிசனம் செய்து கொண்டான். அந்த பன்றி வாழ்க்கை நான் வாழ்ந்ததால் கவிதை காதலி என்னை விட்டு போய்விட்டாள் என்று அவன் எழுதுகிறான். திரும்பவும் அந்த கவிதை காதலியை நான் வரவேற்கிறேன், அதற்கான நான் என்னை மாற்றிக்கொண்டேன், என்னுடைய பன்றி வாழ்க்கையிலிருந்து நான் மீண்டு வந்து விட்டேன் என்று அவன் சொல்வது 1903 இந்த நாட்டில் புதிய தேசபக்தி மார்க்கம் வந்துவிட்டது, அதிலே நான் இணைந்து கொண்டேன், ஆகவே கவிதை காதலியை நீ என்னிடம் திரும்பவும் வா என்று அவன் அந்த பாட்டிலே சொல்வான். பாஞ்சாலி சபதத்திலே ஒரு படி மேலே போய் எத்தனையோ கனவுகள் என்னை வாட்டுகின்றன, எத்தனையோ சிக்கல்கள் எனக்கு இருக்கின்றன, நான் அதுல இருந்து மீண்டு வர வேண்டும், அதை சொல்வது போல கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் என்று அவன் சொல்லுவான். இது வந்து பாரதி என்ற மனிதன், அந்த கவிஞன், அந்த பெரிய லட்சியவாதி, அந்த புதுச்சேரி வாழ்க்கையிலே அவனுக்கு அந்த 8 ஆண்டுகள் கனவு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இன்னும் பல சிறு சிறு முக்கியமான, இன்னும் கடைசியாக பாரதி 66 என்ற கடைசியான ஒரு பாட்டு. இந்த பாரதி 66 பார்த்தீர்களானால் அது இன்னொரு சுயசரிதை முயற்சி. ஆனால் அவர் சுயசரிதை என்று சொல்லவில்லை. வேண்டுமானால் நீங்கள் பாரதியார் பாட்டை எடுத்து பாரதி 66 படித்து பாருங்கள். அந்த கவிஞனுடைய மனோநிலையை அப்படி கண்டறியலாம். இது எல்லாத்தையும் தொகுத்து பார்ப்போமானால் இந்த குயில் பாட்டு அவன் மற்ற இடங்களில் எல்லாம் ஊடகமாக சொல்லாததை ஊடகப்படுத்தி இந்த குயில் பாட்டை எழுதியிருக்கிறான். குயில் என்று தலைப்பிட்டிருக்கிறான். பின்னால வந்தவர்கள் அதை குயில் பாட்டு என்று சொல்றார். கனவிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி, பட்டப்பகலில் நான் பாவலனுக்கு வந்த நெட்டை கனவு இருக்கிறான். நெட்டை கனவு, நீண்ட கனவு, இந்த நிகழ்ச்சி என்று அவனே சொல்கிறான். அந்த குயில் பாட்டு முடித்த பிறகும் நான் கனவில் தான் இருந்திருக்கிறேன், என்னை சுற்றி பழம்பாய்கள், எழுதுகோ, இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பலபடியும் அவன் நனவுலகத்துக்கு திரும்புகிறான். திரும்பி விட்டு முடிக்கிறான். இது கனவுதான் என்றாலும், இது கற்பனை தான் என்றாலும், இதில் விரித்து உரைக்க ஏதேனும் வேதாந்தம் இருக்கிறதா என்று நீங்கள் சொல்ல வாருங்கள் நண்பர்களே என்று நம்மகிட்டே சொல்லி விட்டுட்டான். ஏதாவது இருக்கான்னு நீ பாருன்னு சொன்ன மாதிரி. ஏதாவது இருக்குன்னா அதைத்தான் அதிலிருந்து எடுத்துக்கிட்டு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க குயில் பாட்டை. குயில் பாட்டுல அவர் என்ன சொல்ல வந்தார்?
என்ன சொல்லியிருக்கிறார், சொல்லிட்டாரா, இதுதானா என்று நிறைய எழுதியிருக்காங்க. என்ன பாரதி என்ற எழுத்தாளன், பாரதி என்ற கவிஞன் என்னவெல்லாம் எழுதினான் என்பது எல்லாமே பாரதி அவர் மறைந்த பிறகேதான் விமர்சனங்களும் சர்ச்சைகளும் வந்தன. 100 ஆண்டுகளாக வந்திருக்கின்றன. 100 ஆண்டுகளாக பாரதியை பேசிக் கொண்டிருக்கிறோம், விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவன் இருக்கிற போது அவனை பற்றி பாராட்டு உரைகள், அதுவும் அவனை கூடி வாழ்ந்தவர்கள் செய்த குறிப்புகள் தான் இருக்கின்றன. ஆகவே அவனுடைய படைப்புகளை பற்றி பாராட்டு விமர்சனங்கள் வந்தனவே தவிர வேறு விமர்சனங்கள் இல்லை, சர்ச்சைகள் இல்லை. இவர் என்ன சொல்லியிருந்தார், இவர் சொல்லியிருப்பதனுடைய உள்ளே இருப்பது என்ன என்று அவர் வாழ்ந்த காலத்தில் எந்த உரையாடலும் இல்லை. அது நமக்கு இழப்பு. பாரதியும் இருந்திருந்து இந்த சர்ச்சைகளும் வந்திருந்தால் அவர் வாயாலே நாம் பதில் சொல்ல கேட்டிருக்கலாம். அந்த வாய்ப்பு நமக்கு போய்விட்டது. சரி, இப்ப இந்த குயில் பாட்டை ஆராய்ந்தவர்களில் எனக்கு மிக பிடித்த ஒரு ஆய்வு ஒன்று இருக்கிறது. மகரபூஷணம் என்பவர் அந்த ஆய்வை செய்திருக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த குயில் மேற்கில் இருந்து வந்தது என்கிறார், மேற்கு உலகத்தில் இருந்து வந்தது என்கிறார். அதுக்கு ஒரு வரிய குயில் பாட்டில இருந்து எடுத்து போடுறார். காதல் வழிதான் கரடு முரடாம் என்பர். இந்த பாட்டு வந்துதான் குயில் பாட்டுல இந்த வரி, காதல் வழிதான் கரடு முரடாம் என்பர். இது பாரதி அந்த மகரபூஷணம் சொல்றாரு, அவர் பாரதி அன்பர். இது வேற எங்கிருந்து எடுத்துட்டாருன்னு நம்ம சொல்ல வராது. ஆனா அங்கிருந்து எடுத்துட்டாருன்னு அவர் சொல்ல மாட்டார். அவர் சமகால கவிஞன் இருந்து சொல்லியிருந்தா கூட அப்படி சொல்லலாம். ஆனா அவர் ஷேக்ஸ்பியர் இருந்து எடுத்தாருன்னு சொல்லிட்டு பாரதியும் சொல்கிறார் அப்படின்னு ஷேக்ஸ்பியரை சொல்லிட்டு பாரதியும் சொல்கிறார்னு சொல்லி முடிக்கிறார். இந்த பாரதி ஷேக்ஸ்பியர் இருந்து பாரதி எடுத்தார் என்று அந்த கவிஞரால், அந்த விமர்சகரால் சொல்ல முடியாமல், சொல்ல தயங்கி அப்படி எழுதுகிறார். அது என்ன, ஷேக்ஸ்பியரிடமிருந்து எடுத்த வார்த்தை என்ன, the course of true love never runs smooth. இது ஷேக்ஸ்பியருடைய ஒரு நாடகத்திலிருந்து வரக்கூடிய வரி. the course of true love never runs smooth. இது அப்படியே தூக்கிட்டு விட்டார் தமிழ்ல. அதுவும் வெண்பாவுக்கே உரிய வெண்டலையில எப்படி இது சாத்தியமாச்சு, காதல் வழிதான் கரடு முரடாம் என்பர். அசத்தலான ஒரு வரி. என்பர் என்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது ஏன் சரக்கு இல்லை அப்படின்னு பாரதி அருமையா சொல்லிட்டான். அதை சொல்லாட்டாலும் நமக்கு தெரிஞ்சிருக்க, காதல் வழிதான் கரடு முரடாம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம். என்பர் என்ற வார்த்தையை சொல்வதன் மூலம் தான் வேறெங்கிருந்து எடுத்தேன், நான் இது என்னுடைய சரக்கு அல்ல, நான் வேறெங்கிருந்தோ இதை கொண்டு வந்து உங்களுக்கு தருகிறேன் என்று அவன் சொல்லாமல் சொல்கிறான். The course of true love never runs smooth. இந்த சொற்றொடரை நான் அந்த கட்டுரையில் இருந்து படித்த பிறகு இதை பற்றி இன்று காலையிலே பிரசன்னாவிடம் ஒரு அரை மணி நேரம் பேசி இதை பற்றி மட்டும், நேற்று மாலை அக்லூர் ரவியிடம் இது பற்றி மட்டும் சில நேரம் பேசினேன், சில நிமிடங்கள் பேசினேன். அப்போ அவரு இது எங்கிருந்து வந்திருக்கு, எந்த டிராமா, எந்த நாடகத்துல இருந்து இது வருகிறது என்று பார்க்கிற போது அது மிட்சம்மர் நைட் ட்ரீம்ஸ் என்ற ஒரு நாடகத்திலிருந்து இந்த வசனம் வருகிறது என்று ரவி சொன்னார். நல்லா பாருங்க, மிட்சம்மர் நைட் ட்ரீம்ஸ், நடுக்கோடையின் இரவில் உதித்த கனவு என்று மொழிபெயர்க்கலாமா? இங்க பாருங்க, பட்ட பகலில் பாவலருக்கு தோன்றிய நெற்றை கனவு என்கிறார். காலையிலே இந்த குயில் பாட்டு காலை இளம் பருதியை பற்றி சொல்கிறது, மாலை மயக்கத்தை பற்றி சொல்கிறது. மாலை மயக்கம் எப்போது? நான் மாலை மயக்கத்திலே தான் இந்த கனவு தோற்றங்களை கண்டுவிட்டேன் போலும், இப்போது உண்மையிலே தெரிகிறது, நான் விழித்துக் கொண்டேன், வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன் என்று அந்த கவிஞர் சொல்லுகிறார். அதாவது நடு கோடையில் வரும் இரவு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த இரவில் வரக்கூடிய ட்ரீம், கனவு என்று ஷேக்ஸ்பியர் சொன்னதை இந்த கனவு என்ற வார்த்தை, நெட்டை கனவு என்ற வார்த்தையிலே வைத்து விடுகிறான். கூடவே அந்த காதல் வழிதான் கரடு முரடாம் என்பர் என்ற அந்த வார்த்தையின் மூலம் ஒரு ஜீவன் ததும்பிய மேற்குலக நூல்களில் இருந்து தனது ஆங்கில வாசிப்பின் மூலமாக தான் பெற்ற அனுபவத்தை சொல்வதற்காக இந்த குயில் பாட்டை அவர் எழுதினார் என்று அந்த விமர்சகர் குறிப்பிடுகிறார். இது ஒரு விமர்சனம் குயிலை பற்றி. இன்னொரு ஒரு ஒப்புயல் விமர்சனத்தை படித்தேன். அது சிலப்பதிகாரமும் குயிலும் என்று. சிலப்பதிகாரம் மறுபிறவி கொள்கையை நமக்கு சொல்லுது. அதுல கண்ணகியோட தாயார், கண்ணகியோட மாமியார், அப்புறம் அந்த மாதிரி
இவங்க எல்லாம் மறுபிறப்பு எடுத்ததாக சிலப்பதிகாரத்துல நாம் படிச்சோம். அதே போல இவரு ஒரு மறுபிறவி கதையை சொல்றாரு. அது பாருங்க, அந்த சேர நாட்டில் உள்ள ஒரு வேட தலைவனுடைய மகள் அப்படின்னு சொல்றார். 3 தமிழ் நாட்டிலும் நீ பெரிய அழகின்னு சொல்ற. சில 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 இடங்கள் பற்றிய குறிப்புகளை சொல்ற பாருங்க. கொங்கர் செல்வி குடமலையாட்டின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். வள்ளி போல்வீர், நம் குலத்திற்கு ஒரு இரு தெய்வம் வள்ளி போலவர். வள்ளி முருகனுடைய தொடர்பு வந்து விடுகிறது. இங்கே பாருங்கள், அந்த சேர நாட்டு வேடருடைய பெயர் வீர முருகன். அடுத்தாலும் அவர் இன்னொரு பிறவி எடுக்கிறார். அங்கேயும் ஒரு வேடர் மகள் தான், வேடர் மகளாத்தான் அந்த இன்னொரு பிறவிலையும் வரான். சோ இந்த சிலப்பதிகாரத்தில் பார்க்கிற அந்த மறுபிறவி கொள்கையை வைத்துக் கொண்டும் ஒரு ஒப்பியல் விமர்சனத்தை நான் படிக்க நேர்ந்தது. ஆகவே இந்த குயிலானது பல்வேறு ரசனைக்கும் பல்வேறு பார்வைக்கும் போயிருக்கிறது என்றாலும் கூட பாரதியினுடைய உண்மையான பார்வை என்ன என்பது மர்மமாகவே இருக்கிறது, ஒரு பூடகமாகவே இருக்கிறது, ஒரு அந்தரங்கமாகவே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இந்த பாரதியை பேசுவதற்கும் பாரதியை பயிலுவதற்கும் ஒரு வாய்ப்பெடுத்து கொடுத்த நமது குழுவினருக்கு ஒரு நன்றியை சொல்லி இந்த மேடையில் நான் விடைபெற்றுக் கொண்டு உங்கள் கருத்துக்களை கேட்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கோமல் சங்கர் ஐயா. ரொம்ப அழகான நிறைய புது விஷயங்கள், எல்லாமே புது விஷயங்கள். எனக்கு ஒரு சிலது தவிர்த்து உபயோகமாகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்தது. ஸோ இது வந்து அறிமுக உரை அப்படிங்கிறத விட இது ஒரு தொடர்ச்சி. ஸோ குயில் பாட்டு மட்டும் இல்லாம இது வரைக்கும் நம்ம படிச்சது மட்டும் இல்லாம இன்னும் மறுபடியும் மறு வாசிப்பு மீள் வாசிப்பு பண்ணி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதனுடைய தொடர்ச்சியாக கனவு அவருடைய சுயசரிதையும் படிக்கவிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகவும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கவிருக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு அறிமுக உரை. நன்றி கோமதி ஐயா. நண்பர்கள் வந்து நம்ம அடுத்து நம்முடைய கருத்துக்களை நம்ம ஒவ்வொருத்தரா சொல்லலாம். அது எதுவா வேணா இருக்கலாம். நீங்க ரசிச்சது அல்லது உங்களுக்கு மனம் துணுக்குற்ற வரிகளாகவும் இருக்கலாம். அது அழக ரசிக்கணும் அப்படிங்கிறதுல உவமையா இருக்கலாம். இதே வரிகளை நீங்க வேற எங்கேயாவது படிச்சிருக்கலாம். நம்ம நிறைய பார்த்திருக்கோம். பாரதியோட வரிகளை திரையிசை பாடல்கள்லயும் மற்ற நிறைய கவிதைகள்லயுமே எடுத்தாண்டிருக்காங்க. அதே சொல்லிசை, அதே நயம், அதே வார்த்தை அப்படியே எடுத்து போடுவாங்க. அது அந்த மாதிரி கருத்துக்கள் இருந்தாலும் குயில் பாட்டுல இருந்து நிறைய போயிருக்கு. அதையும் நம்ம சொல்லலாம். ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிக்கலாம். முதல்ல யாரு பேசுறீங்க? ஜோசப் இருக்காரு. ஜோசப், சுகுணாமா, சுகந்திமா, அனு மேடம், பானுரேகம்மா, சங்கர், யார் தயாரா இருக்கீங்களோ பேசலாம். நான் ஆரம்பிக்கிட்டா? சரண்யா, சுகந்தி பேசலாமா? நான் பேசுறேன்மா. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அழகான தொடக்கம். கோமல் சங்கர் சார் வந்து எவ்வளவு ஆழமா இதை போய் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா இருந்தது. அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த வாசிப்பை நேசிப்போம் குழுவுக்கு நன்றிகள். ஏன்னா இந்த குயில் பாட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டீம் உரையாடல் இல்லைன்னா கண்டிப்பா நாங்களாம் வாசிச்சிருக்க மாட்டோம். அது இருக்க போய் தான் நான் வாசிச்சேன். ஏன்னா புக்கு எவ்வளவோ காலமா கையில இருக்குது. நம்ம பாரதியார் கவிதைகள் இருக்கு, தனிப்பாடல்கள் வாசிக்கிறோம். பட் இந்த மாதிரி தொகுப்பு வந்து வாசிக்கணுங்கிற எண்ணம் வந்ததே இல்லை. அதுக்கு வந்து மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு கவிஞர்னா பாரதியார் தான். அவருடைய அந்த தொலைநோக்கு சிந்தனை, அவருடைய அந்த தீர்க்கமான கருத்துக்கள் எல்லாமே நமக்கு பிடிக்கும். இப்ப என்னுடைய பாட்டு என்னன்னா, முதல் இந்த நம்ம இதை வாசிக்க ஆரம்பிச்சோம் இல்லையா, குயில் பாடல். அப்போ வந்து நான் ஒரு 2-3 நாள் நல்லா வாசிச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி, என்னால வந்து தொடர்ந்து போக முடியல. பட் பிரயாசப்பட்டு டெய்லி ஒரு 10 மணி 11 மணிக்கு மேலேயாவது உட்காந்து வாசிச்சேன். அப்படி வாசித்ததுனாலயோ என்னவோ ஃபர்ஸ்ட் ரீடிங்ல வந்து எனக்கு பெரிய இம்ப்ரெஷன் இல்லை. என்னடா இது, ஒரு குயில் மேல கவிஞருக்கு இவ்வளோ ஒரு பெரிய காதல், அதுவும் எவ்வளவு டீப்பா, இது எப்படி நடக்குமா, இது என்னது கவி. எப்பவுமே வந்து பாரதியார் வந்து ரொம்ப அட்வான்ஸா, அதாவது ஒரு தீர்க்க தரிசனத்தோட இருக்கிறவர், இப்படி எழுதியிருக்கிறாரு. அதோட எனக்கு முன்னாடியே தெரியும் குயில் பாடல் வந்து அவருடைய மாஸ்டர் பீஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி என்ன இருக்கு இதுல, அப்படிதான் யோசிச்சேன். அப்படித்தான் நானுமே பதிவு போட்டேன். நீங்க எல்லாம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் கேட்டுக்கிறேன். பட் இந்த மீள் வாசிப்பு வந்தது இல்லையா, இந்த சாட்டர்டே சண்டே 2 நாளும் உட்கார்ந்து நல்லா வாசிச்சேன். அப்ப எனக்கு நிறைய திறப்புகள் வந்தது. அவர் வந்து எதை நோக்கி போயிருக்கிறாரு அப்படிங்கிறது. அந்த லாஸ்ட் டே பிரசன்னா சார் ஆரம்பிச்சாங்க அந்த டிஸ்கஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானுமே வந்து இது வந்து ஒன்லி ஒரு காதலை பத்தி சொல்றது மட்டும் இல்லை, அதுக்கும் மேல இருக்குது. அந்த
அவருடைய அந்த லாஸ்ட் ஸ்டான்ஸை வாசிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சேன். எனக்கு வந்து என்ன தோணுதுச்சுன்னா, எல்லாரும் வந்து குயிலுடைய குரலை ரசிப்பாங்க. குயிலை ரசிச்ச கவிஞர் வந்து இவராக தான் இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல. பட் இந்த அளவு டீப்பா பாரதியாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க யாரு அப்படின்னா, அவருடைய பாடல்கள் படிச்சதுல இருந்து எனக்கு ஞாபகம் வந்தது சுதந்திர தேவி. அதாவது நம்மளுடைய பாரத மாதா தான் அவர் வந்து எல்லாத்துலயும், எல்லா விடுதலை பாடல்களாகட்டும் அல்லது அந்த சுதந்திரம் விடுதலைங்கிற வார்த்தைகள் இல்லாம அவருடைய தனிப்பாடல்கள் நிறைய இல்லை. அதனால இந்த குயிலை வந்து பாரத மாதாவை நான் வந்து உருவகிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நினைச்சது எல்லாமே வந்து குயில்னா குயில் கிடையாது, குரங்குனா குரங்கு கிடையாது, மாடுனா இது எல்லாமே உருவகங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அப்படி நினைத்து இதை வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய கருத்துக்கள் எனக்கு வந்து புரிஞ்சது. அதுல எனக்கு பிடித்த 1-2 வந்து நான் உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய அந்த டெப்த், அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா குயில வந்து எந்த அளவு அவர் ஆழமா வந்து நேசிச்சார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமா சொல்லியிருப்பார். அதாவது குயில் பேசிட்டு குயிலை பார்த்தாரு, குயில் கூவுது, அதனுடைய அந்த புலம்பலை கேட்கிறாரு. ஆனா குயில் வந்து காதல் பாட்டு போடல, ரசமான வார்த்தைகள் சொல்லல, புலம்பதான் செய்யுது. அந்த புலம்பலை கேட்டுட்டு குயில் பறந்து போயிடுச்சு. 4 நாள் கழிச்சு வாங்கன்னு பறந்து போயிடுச்சு. இவருடைய நிலைமை எப்படி இருந்ததுதான், ஒரு 20 பேய்கள் வந்து அவர் மேல உட்கார்ந்த மாதிரி. ஒரு பேய் வந்தாலே வந்து நம்மளால தாங்க முடியாது, ஆனா 20 பேய்கள் அவருடைய தலையில உட்கார்ந்த மாதிரி. அவருக்கு வந்து ஒரு கழிப்பு, அதாவது ஒரு ரொம்ப, அதாவது ஒரு கனவு பிளஸ் அது ஒரு மயக்கத்துல இருந்தாரு அப்படிங்கிறது ரொம்ப புதுமையா இருந்தது, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் வந்து அந்த குயிலை பார்க்கணும் அப்படிங்கிறது, அது மாதிரி குயிலினுடைய முகங்கள் வந்து கோடி முகங்கள் வந்து கோடியா தெரிஞ்சதான் அவருக்கு குயிலுடைய முகம். அந்த கோடி முகங்களும் சேர்ந்து ஒரே முகமாக இருந்தது. இது நிறைய இந்த லவ் பண்ற காதலர்கள் வந்து சொல்றக்கூடிய காதலை பத்தி சொல்லக்கூடிய வசனம். காதலர்கள் வந்து காதலிக்கிற ஸ்டேஜ்ல வந்து உலகமே அவங்களுக்கு மறந்துடும், அந்த தன்னுடைய காதலியோ அல்லது காதலனுடைய முகம் மட்டும்தான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே வந்து கொண்டு வந்திருந்தார். அந்த எப்பவுமே பாரதியார் வந்து அந்த அல்டிமேட் எண்டுக்கு போயிடுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. அது வந்து இருந்தது இந்த வரிகள் வாசிக்கிறப்ப. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா இடையிலேயேவும் அந்த காதல் 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 போயின் சாதல், இன்பம் இன்பம் இன்பம், இன்பத்திற்கு ஒரு எல்லை காணில், துன்பம் துன்பம், இப்படி அப்படியே அடுக்கடுக்கா லைன்ஸ் வரும். சும்மா எதுகை மோனையோட பாடுனது அப்படின்னு விட்டுட்டு போயிட முடியாது. அந்த ஸ்டான்ஸா எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படின்னா, காதல் அப்படிங்கிறத வந்து நான் வந்து நேசம்னு நினைக்கிறத விட அன்பு, வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு உயிர்களுக்கும் இன்றியமையாதது வந்து அன்பு தான். காதல் போயின் சாதல், அதுக்காக இறப்பு அப்படின்னு இல்லை. நம்மளே யோசிப்போமே, அன்பில்லாத ஒரு வாழ்க்கை, நம்மளை நேசிக்க யாருமே இல்லை, நமக்கும் யார்கிட்டயுமே நேசம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வர்றப்ப எப்படி இருக்கும் மனுஷன்? ஒரு நடைபெணமா தானே இருப்பாங்க. அதைத்தான் அதுல அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுல புரிச்சு வந்து உறுதி 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 இல்லை இன்றேல் இறுதி இறுதி இறுதி, அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் வந்து இந்த உறுதி உறுதி உறுதிங்கிறத வந்து ஸ்ட்ரென்த் அல்லது நம்மளுடைய மன உறுதி அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மன உறுதி, ஒரு அரசனுக்கு கூட வச்சுக்கோங்களேன், உறுதி இல்லை அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கப்புறம் என்ன, அது முடிஞ்சிடும். அதாவது டூ ஆர் டைன்னு சொல்லுவோம்ல, உறுதி இருக்கும். அந்த உறுதி இல்லையா, நம்ம மன உறுதியோ அல்லது உடல் உறுதியோ இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து அது வந்து நம்ம வந்து we have to move to the dead end அப்படிங்கிறது தான். அதுவும் ரொம்ப அழகான வரிகளா இருந்தது. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உண்மையிலேயே வந்து இந்த குயில் பாட்டு வந்து எவ்வளவு டீப்பா பல்வேறு கோணங்கள்ல காதலை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இவருக்கு வந்து குயில் மேல, அதாவது ஒரு கவிஞருக்கு, பாரதிக்கு குயில் மேல இருக்கக்கூடிய காதல் வந்து எந்த வகையிலையுமே வந்து டிஸ்ட்ராக்ஷனே இல்லாத ஒரு டீப் லவ். நான் வந்து இதுக்காக நான் ஃபீலாவே மாறுறதுக்கு வில்லிங்கா இருக்கிறார். அதே சமயம் பாத்தீங்கன்னா, இந்த குரங்கு மேல குயிலுக்கு ஒரு காதல் வருது இல்லையா, நமக்கு தான் கதை தெரியும், அதனால கதைப்படி போக வேண்டாம். அங்கங்க எனக்கு பிடித்த வரிகளை மட்டும் சொல்றேன். குரங்கின் மீது வந்து அந்த குயிலுக்கு ஒரு காதல் வருது, அது மாயைன்னு சொல்றாங்க. பட் அந்த வந்த இடங்களை வந்து எப்படி அவர் எக்ஸ்பிரஸ் பண்றாருன்னா,
நம்ம வந்து பொதுவா குரங்க வந்து எப்படின்னாலும் ஒரு டீக்ரேட் பண்றது தான். என்னது நீ குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு இருக்கிற, இல்ல குரங்கு முடி நிறைய வளர்த்தோம்னா குரங்கு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த இடத்துல அந்த குயில் பேசுற மாதிரி பாரதி வந்து மனிதர்கள் வந்து குரங்கை விட கீழே, அதாவது குரங்கு தான் மனிதர்களை விட உயரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த நையாண்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பட்டுமயிர் மூடப்படாத நமது உடலை 8 உடையால் மூடி எதிர் உமக்கு வந்தான். அதாவது குரங்கு வந்து பட்டு உடலால இருக்கான், நம்ம 8 உடையால மூடுனா கூட அவங்க அந்த குரங்குகளுடைய அழகு நம்ம ஒரு மனுஷனுக்கு வரலையாம். அதே மாதிரி மீசையும் தாடியும் விந்தை செய்து வானர் தம் ஆசை முகத்தினை போல் ஆக்கம் முயன்றிடனும். நான் ஒரு மனுஷன் வந்து உன்னைய மாதிரி மீசை தாடி வைக்க முயன்றாலும் அந்த அழகு வந்து நீதான் அழகு. அது மாதிரி இந்த தாவி தாவி நீ குதிச்சு போறதுக்கு அவங்களால முடியாம ஏணி வச்சு ஏறுறாங்க, அப்படி கூட ஏறி போறாங்க. அப்படி இருந்த அந்த மாதிரி மனிதர்களை விட நீ எவ்வளவோ அழகா இருக்கிற அப்படின்னு சொல்ற அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரசிச்சேன். அதே மாதிரி மாடு காளை எருதை பத்தி சொல்ற இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு எருது வந்து நாம காளைகளை வந்து கம்பீரத்துக்கு சொல்வோம். ஆனா அந்த குயில் என்ன சொல்லுதுன்னா, நீள முகமும் நிமிர்ந்திருக்கும் கொம்புகளும் பஞ்சு பொதி போல் படர்ந்த திருவுருவமும். அதாவது பஞ்சு மூட்டை மாதிரி தான் இருக்குது. பட் அந்த குயிலுக்கு வந்து அந்த மாட்டினுடைய அந்த பஞ்சு பொதி மாதிரி இருக்கிற உருவம் வந்து ரொம்ப பிடிக்குது. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா நாம, அது மாதிரி அந்த குயில் அது இதை எப்படி சொல்றேன்னா, ஒரு இன்னொரு அதாவது காதலை வந்து இன்னொரு ஒரு வகையில ஒரு கோணத்துல இருந்து ஆராயுது. அது என்ன உருவமோ அல்லது அழகோ அறிவோ அன்பு அந்த அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எதுவுமே பார்க்காம வரக்கூடியது காதல் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த குரங்கு மாடு இவங்க காதல் எல்லாம் வந்து காட்டியிருக்கிற வித்தியாசமான கோணத்துல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட நான் ரொம்ப ரசிச்சது வந்து, நீ மாடு கிட்ட சொல்லுது இந்த குயில், நான் உன்னுடைய முதுகு மேல ஏறி உட்காந்துக்குவேன், நீ வந்து என்னுடைய வாளால அடிப்ப, அப்படி நீ அடிக்கிறப்ப வந்து நானு வெக்கப்பட்டு குனிஞ்சுக்குவேன். நல்லா இருந்தது அந்த உருவகம் நல்லா இருந்தது. அது மாதிரி நீ மானிச்சு கத்துறப்ப நானும் சேர்ந்து கத்துவேன். இதெல்லாம் வந்து எப்படி சொல்ல ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. மீண்டும் மீண்டும் வாசிப்பை நேசிப்போம் குழுவினருக்கு தான் இந்த கிரெடிட் எல்லாம் போகும். ஏன்னா அந்த அளவு இந்த 2 நாள்ல நான் குயில் பாடலை வந்து ரொம்ப ரசிச்சேன். அதே மாதிரி திரும்ப வந்து என்னன்னா, அந்த கவிஞர் வந்து சொல்றாரு, கவிஞர்கிட்ட பாத்துருச்சு, என்ன நீ இப்படி ஏமாத்துற என்னைய, நீ மாடுகிட்டையும் குரங்கு கிட்டையும் இல்ல உன்னுடைய காதலை சொல்ற, நீ ஒரு ஏமாற்றுக்காரி அப்படின்னு சொல்றப்ப அப்படியே மாத்திருக்கு பாருங்க. உண்மை குரங்கை பொதிமாட்டை நான் கண்டு மென்மையுற காதல் விளையாடினேன் என்றீர், என் செய்கேன் எங்கன் உய்வேன் ஏது செய்கேன் ஐயனே. அப்படியே மாத்திடுறாரு பாத்தீங்களா. இது வந்து நம்மளுடைய நாட்டுல சாதாரணமா இப்ப இருக்கிற உலக பிரகாரமா நடக்கக்கூடிய உண்மைதான். காதல் பண்றப்ப இருக்கிற அந்த விதிகள் வேற, அந்த காதலே முடிஞ்சிருது அல்லது அதை வந்து மாற்றி பேசுறப்ப வந்து எப்படியெல்லாம் வந்து விதண்டாவாதமா பேசிடுறாங்க, இப்படியும் காதலர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இதெல்லாம் பேசியிருக்கிறாரோ அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி இன்னொரு இடமும் எனக்கு இந்த காதல் விஷயத்துல ரொம்ப பிடிச்சது. அதனுடைய அவங்களுடைய அந்த குயிலுடைய முன்கதையை சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்றப்ப வந்து இந்த சேரன் மகன் அந்த இளவரசர் வந்து இந்த வேடன் மகளா இருந்த நம்ம குயிலி வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அவர் சொல்றாரு, மன்னவரே வேண்டேன் மலைக்குறவர் தம் மகள் யான் சொல்லும் மடல் சிங்கம் குளிமுயலை வேட்பதுண்டோ. அதாவது நீங்கெல்லாம் வந்து சிங்கத்துக்கு இணையான இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு வந்து முயல் மேல காதல் வரலாமா, வெள்ளு திரள் மாவேந்தர் வேடருள்ளோ பெண்ணெடுப்பர் அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்க எல்லாம் வந்து அரசர் குலம், நீங்க வந்து வேடர் குலத்திலயா பெண் எடுப்பீங்க. அந்த இடத்துல வந்து எவ்வளவு கான்சியஸா இந்த லேடி இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் நம்மளை வந்து ப்ரப்போஸ் பண்ணுன உடனேவும் ஆகான்னு அக்செப்ட் பண்ணிக்கிடல, ரொம்ப கான்சியஸா நீங்க இதெல்லாம் உண்மையான காதலா இது, ஏன்னா உங்களுடைய அரசவையில 500 அழகான பெண்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க, நானும் உங்களுக்கு வந்து ஒரு ஆசை நாயகியா இருக்க விரும்பல அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமா சொல்றேன். இந்த இடத்துல காதல் வந்து இன்னொரு பரிமாணத்துல வந்து பாரதியார் வந்து சொல்லியிருக்கிறார். ரொம்ப இந்த மாதிரியான பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய கருத்தும். அதாவது காதல்ங்கிறது ஒரு நம்மளை அப்படியே கொண்டு போய் படுகொலியில ஆழ்த்திரும் அப்படின்னு போகாம,
விழிப்புணர்வோட நம்மளுடைய மரியாதை, நம்மளுடைய அன்புக்கு அங்க இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு காதல் பண்றது வந்து ஒண்ணும் தப்பு இல்லையே. அப்படி இந்த இடத்துல வந்து இப்படி வேற வித்தியாசமா இந்த காதலை சொல்லியிருப்பாரு. நான் வந்து இந்த எங்கெல்லாம் வந்து அன்பை வந்து பரிமாற்றங்கள் இருக்கிற இடங்கள் வந்து எவ்வளவு வித்தியாச கோணத்துல இந்த ஃபீல் பாட்டுல வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுதான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது. அது மாதிரி இந்த கதையை வந்து கடைசியில அவர் எப்படி முடிச்சிருக்காருன்னா ஒரு கனவா முடிச்சிட்டார். ஏன்னா நிறைய முரண்கள் வந்து இந்த கதையில இருக்கிற மாதிரி தான் இருந்தது. எப்படினாலுமே வந்து இது நடைமுறைக்கு எப்படி வருமோ. ஏன்னா பாரதியார் வந்து ரொம்ப அட்வான்ஸா சாதிகள் கிடையாது, மதம் கிடையாது, அப்புறம் எந்த ஒரு ஒரு அதாவது உலகத்துல வந்து கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நடந்தா மோதி மிதிச்சிரு உமிழ்ந்தரு அவ்வளவு, அதாவது சாஸ்திரங்களை எல்லாம் ஒழிச்சிருவோம் அப்படின்னு அந்த அளவு பேசின ஒருவர் இந்த காதல் இது அப்படின்னு நிறைய முரண்களோட இந்த கதையை வந்து கொண்டு போறப்ப இத நிதர்சனம்னு முடிச்சா அவருடைய அந்த அவருடைய பழைய கொள்கைகள் எல்லாம் மாறுமோன்னு நினைச்சாரோ என்னவோ, இது ஒரு கனவு அப்படின்னு முடிச்சிட்டாரு பார்த்தீங்களா. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கனவு அப்படின்னு முடித்த இடம் கூட, விழிதிறந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டை சுவடி எழுதுகோள் பத்திரிகை கூட்டம் பழம் பாய் வரிசையெல்லாம் ஒத்திருக்க நாம வீட்டுலதான் இருக்கோம். ஆமா, சேஃபா தான் இருக்கோம். நமக்கும் குயிலுக்கும் ஒன்றும், நம்ம குயில் மேல ஒன்றும் காதல் கொள்ளல, இல்ல குயிலுடைய காதலை வந்து நான் வந்து எடுத்துக்கிடல, இது வந்து என்னுடைய கனவு தான் அப்படின்னு சொல்றாரு. பட் இந்த கனவுக்கு பின்னாடி நிறைய உண்மைகள், அதாவது தத்துவங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய சிறுமூளைக்கு அந்த தத்துவங்கள் பெரிய அளவுல இல்லை, எட்டல. பட் இன்னும் நிறைய ஜாம்பவான்கள்லாம் இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க என்ன இதனுடைய உங்களுடைய கோணம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்க ஆவலா இருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது சுகந்தி அம்மா. மிக்க நன்றி. நல்ல விரிவான அழகான உரை. நிறைய விஷயங்கள் வந்து உணர்ந்து அழக ரசிச்சு தத்துவ அர்த்த ரீதியாகவும் தமிழ் அழகு ரீதியாகவும் நிறையவே சொன்னீங்க. பாராட்டுகள். அடுத்த நண்பர்கள் வந்து கொஞ்சம் குயிக்கா முடிச்சிடலாம். அவங்கவுங்க கருத்துக்களை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டோம்னா எல்லாரும் சொல்றதுக்கு உதவியா இருக்கும், டைம் கிடைக்கும் நமக்கும். மணி 7:30 ஆயிடுச்சு. சோ அடுத்து யார் பேச வரீங்க? சுகுணம்மா, ஜோசப் சார், பிரியதர்ஷினி, அனுராதாமா, அனுமா இருக்கீங்களா? பேசலாமா? பானுரேகாமா, யார் பேசுறீங்களோ பேசலாம் உங்க கருத்துக்கள் குயில் பாட்டை பத்தி. சங்கர் இருக்கீங்களா? ஹலோ. இருக்கேன். வணக்கம். வணக்கம். பேசலாமா? பேச முடியுமா? பேசலாம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு அருமையான தருணம். காரணம் செந்தமிழ் தூய்ப்போம் எடுக்கும்போதும் சரி, பழந்தமிழ் இலக்கியம் வாசிப்பிலையும் சரி, நம்மளோட குழுவுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுசா தெரிஞ்சுக்க முடியுது. அது செய்யுள் வாசிப்பா இருக்கட்டும், இல்ல புதிய ஏற்கனவே தெரிஞ்ச புத்தகங்களை இப்போ வந்து வாசிக்கிறதா இருக்கட்டும். அந்த வகையில சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து குயில் பாட்டு என்ன முக்கியமான ஒரு பண்ணை வந்து நம்ம வந்து கடந்த 11 நாட்களா வந்து வாசிச்சிருக்கோம். அதுக்கு முதல் நன்றி வந்து சரண்யா அவர்களுக்கும், அடுத்து கோமதி சார் 2 பேருக்கும் தான் முக்கியமா நன்றி சொல்லணும். பர்த்டே பேபி, அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு. அப்புறம் குயில் பாட்டு பாரதியார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வேற எதுவுமே யோசிக்கல. சரி, கோமதி சார் வந்து நிறைய நமக்கு வந்து இதுல ஒரு ஸ்டஃப் வச்சிருப்பாரு. கண்டிப்பா நம்மள வந்து நம்ம போதும் சொல்ல போறது இல்ல, திகட்ட கொடுப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா அதை பத்தி பேசும்போது அவரே வந்து வேற ஒரு ஆளா மாறிடுவார் அந்த இடத்துல. பாரதியை பத்தி பேசும்போது அது நிறைய இடங்கள்ல, எக்ஸாம்பிள் நம்ம பாண்டிச்சேரி சுற்றுலாவாகட்டும், நெல்லை வாசிப்பு சுற்றுலாவாகட்டும், சமீபத்துல நடந்த ஒரு காணொலி, ஒரு நூல் அறிமுகம் பத்தின HW நெவின்சன் எழுதிய இந்தியாவில் புதிய எழுச்சி அப்படிங்கிற நூல் அறிமுகமா இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு வந்து பாரதியை பத்தி பேச ஆரம்பிச்சார் அப்படின்னா அவர் வேற ஒரு பரிணாமத்துக்கு போயிடுவாரு. இது ரொம்ப ஓவரா இருக்கான்னு தெரியல, ஆனா எனக்கு இது இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுது. அதாவது இறை தூதுவர் அப்படின்னு நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம். நம்ம குழுவுக்கான பாரதியின் தூதுவரா வந்து நான் கோமதி சாரை பார்க்கிறேன். அந்த அளவுக்கு அவர் பாரதியை பத்தி பேச ஆரம்பிச்சாலே நம்மளும் அவர் கூட சேர்ந்து ஜெல்ல போயிடுவோம். அடுத்தது குயில் பாட்டு. ஏற்கனவே நம்ம குயில் பாட்டு அப்படிங்கிற விஷயம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு எல்லாம் கேட்டிருந்தோம் அப்படின்னா கூட அதை வந்து இந்த மாதிரி மொத்தமா ஒரு தொகுப்பாவோ முழுமையாவோ நம்ம வந்து இது வரைக்கும் நானும் படிச்சதில்லை. ஸோ குழுவா வாசிக்கும் போது கண்டிப்பா இது என்ன மாதிரி ஒரு புத்தகம்னு கூட நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட வாசி பார்த்ததில்லை. பாரதியார் பாடல்கள் தெரியுன்றதோட இருந்தது. ஆனா இப்படி வாசிக்கும் போதுதான் இப்படி ஒரு கனவு பாடலை, அதுவும் அவர் வந்து தன்னுடைய
2வது வெர்ஷன்ல, அதாவது செகண்ட் டைம் இதுல வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல இதை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது வந்து நம்ம குழுவோட சேர்ந்து வாசிக்கும் போது இன்னும் அது நிறைய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வச்சுது. அப்படிதான் நான் வந்து இதை நான் எடுத்துக்கிட்டேன். முக்கியமா வந்து முதல் நாள்ல இருந்தே பாட்டு என்ன சொல்லுது, அதுக்கு நடுவுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத, அதாவது செய்யுளுக்கு உரையா இல்லாம இத வந்து நீங்களே யோசிங்க, நீங்களே இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஓப்பன் எண்டடா தான் இந்த குழு வந்து பயணிச்சுட்டு இருந்தோம். அதுல வந்து ஆ பூடகமான, ஏன்னா இந்த கனவு பாடல் ஒண்ணு. அதுல பூடகமான நெறைய விஷயங்கள். குயிலும், குரங்கும், குயிலும், காளையும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கவிதைய வந்து பிரிச்சு, பிரிச்சு அவங்க அர்த்தம் கொண்டது வந்து ரொம்ப புதுமையாவும் இருந்தது. நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா, கவிஞன் வந்து இந்த இடத்துல அது ஒரு ஓப்பன் எண்டட் வெர்ஷனா நிறுத்திட்டாரு. அப்படிங்கும்போது, அவங்கவங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அத நீங்க யோசிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி. பாரதி அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு வந்து அவருடைய ரௌத்திரம் ரொம்ப ஆழமா இருக்கும்னு தெரியும். சுதந்திர தாகம். ஏன்னா அவருடைய கனவு வந்து அவர் உயிரோட இருக்கும்போதே சுதந்திரம் பெற்று விட்டோம் அப்படிங்கிற ஒரு பாட்ட வந்து எழுதி வச்சுட்டு போனாரு. அவ்வளவு கான்ஃபிடென்ட்டான கனவு பாரதியோட கனவு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் இந்த காதலும், அது ஒரு கனவாக இருந்தாலும், அந்த குயில் மேல அவர் கொண்டிருக்கிற காதல் வந்து எவ்வளவு ஆழமா இருக்கு. அது ஒரு 4 நாள் கழிச்சு அவர் திருப்பி பார்க்க போறாரு அப்படின்னா, நிஜமாகவே ஒரு காதலிய பிரிந்த ஒரு 4 நாள் அவருக்கு எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல தான் இந்த முழு கவிதையும் எழுதியிருக்கிறாரு. எவ்வளோ கவிதைகள் அவர் எழுதியிருந்தாலும், எவ்வளோ பாடல்கள் அவர் பாடியிருந்தாலும், அந்த குயிலோட குரல் தனக்கு வாய்க்கல அப்படின்னு நினைக்கிறது வந்து, அது ஒரு ரொம்ப ஏக்கமா வந்து சொல்லும்போது வந்து, ஐய்யய்யோ! இவர் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்றாரு? அந்த குயில் குரல் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து ஏன் அது ஒரு விஷயமா ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன்னு தோணுது. ஆனா அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நமக்கு அது வந்து ரொம்ப சாதாரணமா தோணினா கூட, அவருக்கு வந்து அந்த குயிலோட குரல் நமக்கும் கிடைச்சிருந்தா, ஒவ்வொரு சோலையிலும் போய் நான் உங்கள மாரியே பண்ணி ரசிச்சு பாடியிருப்பேனே அப்படின்னு சொல்ற இடம்லாம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. 2வது இந்த மொத்த தொகுப்புலயும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய எளிமை. இந்த வார்த்தைகளுக்கு அவர் உபயோகித்த எளிமையான வார்த்தைகள். அவரு அதை கொண்ட ஒப்புமைகள் ஒவ்வொரு இடத்துலயும். சில இடங்கள்ல வர காதல் வரிகள். ததும்ப ததும்ப எழுதியிருக்கிற காதல் வரிகள். அப்புறம் கொஞ்சம் இடத்துல இருக்கிற எள்ளல். அத மனிதர்கள வந்து எள்ளி நகையாடுகிற மாதிரி குரங்கையும், மாடையும் வந்து புகழ்ந்து பேசுறது. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இதுல ரொம்ப புடிச்சது வந்து இந்த சந்தம். அந்த சந்தத்துல வந்து நம்ம அந்த பாட்ட வந்து வாசிக்கல. உண்மையிலே ஒவ்வொருத்தரும் வந்து பாடியே பார்க்கலாம். நமக்கு ராகம் தெரியுதா, மியூசிக் தெரியுதான்னு இல்லாம, அந்த சந்தத்தோட நம்ம வந்து பாடி பார்த்தோம் அப்படின்னா, யார் வேணாலும் பாடலாம். அப்படிங்கிற ஒரு 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 ஓப்பன் இதுவா தான் இந்த முழு இதையும் நான் பார்த்தேன். நெறைய வார்த்தைகள் நம்ம வந்து செய்யுள்ல நெறைய வார்த்தைகள் படிச்சிருந்தோம் அப்படின்னா கூட, பாரதியார் பாடல்கள்லயும் நெறைய வார்த்தைகள் வந்து புதுசா வந்து வாசிக்க முடிஞ்சது. இதுல புலகம், புலகம் வந்து ரொம்ப நாளா நம்ம குழுவுல பேசிட்டு இருந்தோம் ஆரம்பத்துல. கடைசியில அந்த புலகம்ன்ற வார்த்தை பாடல் முடியும்போதும் வருது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் புரை, அப்புறம் நத்தத்து வேடர்கள். அதாவது நகரம் அப்படிங்கிறதுக்கு நத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இன்னும் ரொம்ப புடிச்ச வார்த்தை வந்து தையல். பெண் அப்படிங்கிற இடத்துல எல்லாத்துலயுமே வந்து தையல் அப்படிங்கிற வார்த்தைய உபயோகிச்சிருந்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாரி நெறைய புதிய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டது வந்து நல்லா இருந்தது. இது எல்லாமே என்னன்னா, எளிமையான விஷயங்கள்ல அவர் புகுத்தி இருக்கிற ஒரு புதுமை. அப்படிங்கும்போது இந்த சொற்களை எல்லாம் நம்ம சாதாரண நம்முடைய பேச்சிலும், எழுத்திலயும் வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு அத வாசிக்கும்போதே தோணுச்சு. ஒரு குயிலோட சங்கர் காதல் வலிய பேச்சோட கூட பேச்சா சார் சங்கர் சார் பேச்சோட சொல்லுங்க சார். பேச்சா அவர் கண்ணாலம்னு ஒரு வார்த்தையை போடுவார். கல்யாணம் எழுத கண்ணாலம் மாட்டாரு. அதையும் கண்ணாலம்னு போடுவார். கண்ணாலம்னு எழுதியிருக்கேன். நீங்க சொன்னதுனால ஆமா, நான் இதை ஆமாங்க குறிப்பிட்டு சார். சொன்னேன். கண்டிப்பா, கண்டிப்பா சார். அப்ப நம்ம இனிமே கண்ணாலம் அப்படிங்கிறத நம்மளும் பேசிட்டு, இது பாரதியோட வார்த்தைய நாங்க உபயோகிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அது அது ஒண்ணு ரொம்ப முக்கியமா இருந்தது. ஆ அதாவது காதல் பிரிவு வந்து ஒரு காதலன், காதலி மட்டும் இல்லாம, அந்த வேடர் வரும் 4 நாள் கழிச்சு தான் நான் அந்த சோலையில வந்து பார்க்க முடியும் அப்படிங்கும்போது, ஒரு குயில பிரியறது கூட ஒரு காதலின் பிரிவா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆ அதாவது அளவும், வடிவும் ரொம்ப சின்னதா இருக்கிற குயில் வந்து, ஒரு இடத்துல வந்து தேவர் கருணையாலோ, தெய்வத்தின் சினமோ அப்படின்னும்போது, அதாவது பாரதியார் வந்து தெய்வத்த வந்து எப்பயுமே அவரு விட்டு பேசுற ஆள் கிடையாது. அதனால வந்து தேவர் கருணையோ, தெய்வத்தின் சினமோ ஏதோ ஒரு காரணத்தால நம்ம மனிதர்கள் பேசுற அந்த மொழி வந்து எனக்கு கேட்குது. அது வந்து வரமா, சாபமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ற இடம்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெண்ணிடம் வந்து அவர் வந்து பேசுற ஒரு உணர்வுகள, ஒரு குயிலிடம் வந்து அவரு ஷேர் பண்றாரு அப்படின்னு தோணுச்சு. கடைசியில இது எல்லாமே வந்து ஒரு நெடும் கனவா வந்து முடிய போகுது அப்படின்னும்போது, இது கூட இருந்து கேட்ட நண்பர்கள் வந்து என்ன நெனச்சிருப்பாங்க? இல்ல அவர் யார்ட்டலாம் இந்த கதைய சொன்னாரோ, அவங்க அப்ப என்ன பேசியிருப்பாங்க? அப்படிங்கிற விஷயத்த வந்து யோசிச்சுட்டு இருந்தோம்.
அதையும் வந்து கோவிந்த சார் வந்து கடைசியில ஒரு லாஸ்ட் டே அவரோட நடையில ஒரு நாடகமாவே அது வந்து கொடுத்தது வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் யோசிச்சிருக்கோம், இது கூட இருந்து இவ்வளவு பேர் கேட்டிருக்காங்க, அவரே வந்து எழுதி வைக்கிற ஆள் கிடையாது, அப்படியே வர்றத அப்படியே மனசுல வர்றத அப்படியே பாட்டா படிச்சிருவாருன்னு சொல்ற நேரத்துல அதை கூட இருந்து எப்படி யோசிச்சிருப்பாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டதை வந்து அப்படியே உங்களோட நடையில எழுதி கொடுத்தது வந்து அது ஒரு உண்மையிலே சர்ப்ரைஸா இருந்தது சார். மீண்டும் ஒரு வாசிப்பு குழுவோடு சேர்ந்து நம்ம வாசிப்பு நேசிப்போம் குழுவோடு சேர்ந்து குயில் பாட்டில் இணைந்ததில் மிக்க மகிழ்ச்சி. அடுத்தடுத்த வாசிப்பிலையும் இணைந்திருப்போம். நன்றி. ரொம்ப நன்றி சங்கர். ரொம்ப அழகா எளிமையான விஷயங்கள் சொன்னீங்க. எல்லாருக்குமே நீங்க சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது. சார் சொன்ன மாதிரி இந்த கண்ணாலம் அப்படிங்கிற வார்த்தை, புலகம் அப்படிங்கிற வார்த்தை, வில்ல வில்ல எழுதின்லாம் படிச்சிருந்தோம். வில்ல அப்படிங்கிற வார்த்தை. சோ நிறைய வந்து பழமையான புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகளையும் வந்து ஒரு கவிதையில எடுத்து போட்டு அதனுடைய அழகை நம்ம தெரிஞ்சு அதனோட வார்த்தையோட பொருள் தெரிஞ்சு அது படிக்கும்போது அந்த அழகு இன்னுமே பழமையான இலக்கியங்களுக்கு நிகரான ஒரு கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிக்க நன்றி. சோ அடுத்து யாரு பேசுறீங்க? அனுமா, சாரி நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, நான் கவனிக்கல. பேசுறீங்களா அனுராதா? ஹலோ, அடுத்தது பேசுறேன்னு சொல்லதான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். கேக்குதா நல்லா? கேக்குதுமா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சுகந்தி மேம் சொன்ன மாதிரி எனக்கு 5ஆவதுலயோ 6ஆவதுலயோ ஒரு தடவை பரிசா பாரதியார் கவிதைகள் புத்தகம் கிடைச்சது. அதுல இருந்து எனக்கு விருப்பப்பட்டதை தேர்ந்தெடுத்து படிச்சிருக்கேனே தவிர குயில் பாட்டுக்குள்ள போய் பார்க்கணும்னு என்னமோ தோணவே இல்லை. இப்போ அவங்க சொன்ன மாதிரியே ஒரு 4-5 தடவை மறுவாசிப்பு பண்ணியிருப்பேன். எல்லா வரியுமே நல்லா இருக்கிற மாதிரி, சில வரிகள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதை விட்டா இன்னொரு எதெல்லாம் ஸ்கிப் பண்ணமோ அந்த வரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் அதை படிப்பேன். இப்போ மறுபடி வாசிக்கும் போது ஒரே படைப்பு வந்து வேற வேற அர்த்தங்கள் கொடுக்கறது வந்து சாதாரண படைப்புகளுக்கே அப்படிதான். ஒரு சிறுகதையை படிக்கும் பொழுதே புதிய எழுத்தாளர் எழுதுறதை படிக்கும்போது நமக்கு அப்படிதான் இருக்கும். இப்ப பாரதி எழுதுனதை படிக்கும் போது வரிக்கு வரி வாசல் திறக்கிறதுங்கிறது வந்து நிறைய இருந்தது. சோ எனக்கு வந்து சிறப்பா தோணுன விஷயங்களை மட்டும் இந்த 10 நிமிஷத்துக்குள்ள என்ன பேச முடியுமோ அதை மட்டும் குறிச்சிட்டு இருக்கேன். அதை மட்டும் பேசுறேன். ஏன்னா ஒரு விஷயத்தோட சிறப்பு ஒருத்தர் பேசினா நல்லா இருக்கும், எல்லாருமே அதையே சொல்லாம அப்படின்னு. இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் டாக்டர் கிட்ட உள்ள போய் என்ன பேசுவாங்கன்னு எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. ஒரு ப்ராடக்ட்டை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்காக தானே அவங்க போறாங்க. அப்போ என்ன சொல்லி தருவாங்கன்னா, என்ன அந்த ப்ராடக்டோட பேரோ அதை வந்து 10 வார்த்தைக்கு ஒரு தடவை அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது என்ன டேப்லெட்டோ, ஏன்னா அந்த டாக்டரோட மனசுல வந்து அது ஏறணும். அடுத்த தடவை எழுதும்போது அந்த டேப்லெட் வந்து அவங்களுக்கு அது பேர் வந்து அது ஞாபகம் வந்து அவங்களுக்கு எழுதணும். அது மாதிரி பாட்டு முழுக்க அதுதான் சொல்லி கொடுத்து அவங்கள உள்ள அனுப்புவாங்க. அதனாலதான் அந்த பேர் போட்ட ஏதாவது ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க டேபிள்ல வச்சுக்கிற மாதிரி. அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, பாட்டு முழுக்க விதமா அதை கூப்பிடுறாரு. அதாவது சந்தோஷமா இருக்கும் பொழுது குயிலுக்கு பேர் வைக்கிறது எப்படி, கோவப்படும் போது எந்த மாதிரி பேர் வச்சு கூப்பிடுறாரு கோவமா அப்படின்னு. பேடை குயில், கன்னி குயில், குயிர்பேடு, மாயக்குயில், கானக்குயில், சின்ன குயில், பிள்ளை குயில், நீலக்குயில், சிறு குயில், நீசக்குயில், ஆசைக்குயில், குட்டி பிசாசக்குயில், பொய்க்குயிலி, செத்தை குயில், கானக்குயில், பொய்மை குயில், எத்துக்குயில், கருங்குயிலி, மைக்குயிலி, வஞ்சக்குயிலி, கொம்பு குயிலுருவம், விந்தை சிறுகுயில், வண்ணக்குயில், பொய்க்குயில், நாணமிலா பொய்க்குயில், அருங்குயில், கடைசியா கோகிலம் அப்படின்னு அழகா முடிக்கிறாரு. இதுல கோவப்படுறது சிலது, சந்தோஷமா ஆசையா கூப்பிடுறது சிலது. அது மாதிரி கூப்பிடுறாரு. அது நமக்கு எப்படி மூடு இருக்குமோ, பிள்ளைங்களை கூடும்போது தங்கம்னு சில நேரம் கூப்பிடுவோம், நாயன்னு சில நேரம் கூப்பிடுவோம். நமக்கு கோவமா இருந்ததுன்னா அது மாதிரி கோவமா இருக்கும்போது அந்த கோவத்தை அப்படியே வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த முழு வரியும் படிச்சோம்னா அது தெரியும் எந்த மாதிரி உணர்ச்சியில அவர் கூப்பிட்டுருக்கா அப்படின்ட்டு. அதே மாதிரி பாடலையும் இன்னிசை தீம் பாடல் அப்படிங்கிறாரு. 7 உலகத்தையும் நீ இந்த பாட்டால ஏத்தி வச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சந்தோஷமா சொல்றது நல்லா இருக்கு. இன்னிசை தீம்பாடல், மோகன பாட்டு அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. களியேற பாடியது, எண்டிசையும் இன்ப களியேற பாடியது அப்படிங்கிறாரு. அதே கோவம் வந்த உடனே மாமாய தீம்பாட்டு, பாழடைந்த பொய்ப்பாட்டு, பொய்க்காதர் பழம்பாட்டு, இழிந்த புலைப்பாட்டு இப்படி எல்லாம் சொல்றாரு.
ஸோ ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கும் பொழுது அதை எப்படி எடுத்துக்கிறோம், அது பிடிக்காத பொழுது எந்த மாதிரி வந்து அதை சொல்றோம் அப்படிங்கறத வந்து அந்த மூடு எப்படி மாறுது அப்படிங்கிறது. முதல்ல என்ன நினைக்கிறாரு, அந்த குயில் வந்து ஒரு பெண்ணா மாதிரி தான் கையில விழுந்துட்டா எப்படி இருக்கும், அவளோட நம்ம வாழ்ந்தா எப்படி இருக்கும், ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சாகணும்டா இவளோடன்ற மாதிரி ஆசைப்படுறாரு. கடைசியா அது பெண்ணாவே மாறுது, கையில விழுந்த உடனே குயிலா இல்லாத பெண்ணாவே மாறிடுது. அந்த நேரத்துல வந்து கனவு கலைந்து போயிடுது. கவிஞனுக்கு என்ன மிச்சமா இருக்கு அப்படிங்கறத கோமஸ் சார் சொன்னார் இல்லையா, அத பழம்பாய் தான் பக்கத்துல இருக்கு அப்படின்னு. அதுதான் தனக்கு மிச்சங்கிறது தெரியுது. வேதாந்த பொருளுக்கு கடைசியா வருவோம். முதல்ல குயில பாட்டு அவர் பார்த்து அவர் பாடினது எந்த மாதிரி காதல் கொண்டாரு அப்படிங்கிறது. அந்த காதல் பண்ணிட்டு அந்த பொண்ணை பத்தி வர்ணிக்கிறாரு. பொண்ணா மாறி அவர் கையில விழும்பொழுது எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எவ்வளோ அழகா இருந்தா அவ, நான் அதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நிமிஷம், நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், எடுத்துக்கிறேன். மீன் விழியில் மிதந்த கவிதை எல்லாம் சொல்லில் அகப்படுமோ. கண்ணுல விழுந்துட்டாரு அவரே, அதுக்கு மேல அவரால சொல்ல முடியலங்கிறாரு. தூய சுடர் முத்தை ஒப்பாம் பல்லில் கனி இதழில் பாய்ந்த நிலவினை யான் என்றும் மறத்தல் இயலுமோ. பாரின் மிசை நின்றதொரு மின் கொடி போல் நேர்ந்த மணி பெண்ணரசின் மேனி நலத்தினையும் வெட்டினையும் கட்டினையும் தேனிலினியால் திருத்த நிலையினையும் மற்றவர்க்கு சொல்ல வசமாமோ. நமக்கு மனசுல தோணும். அத நமக்கு வந்து இப்போ நம்மளுடைய லெவல்ல வச்சு பார்த்தோம்னா நமக்கு தோன்றதெல்லாம் நம்ம வார்த்தையில கொண்டு வர முடியாது. சொல்ல முடியலன்னு சொல்லி இவர் எவ்வளவு அழகா சொல்றாரு. கற்றவர்க்கு சொல்வேன் கவிதை கனி பிழிந்த சாற்றினிலே பண் கூத்து எனும் இவற்றின் சாரமெல்லாம் ஏற்றி அதனோடே இன்னமுதைத்தான் கலந்துட்டா அது எப்படி அப்படியே குடிக்கிறது இல்ல. அது என்ன பண்றாங்களாம், காதல் வெயிலிலே காய வைத்த கட்டியினால் மாதவளின் மேனி வகுத்தான் பிரமன் என்பேன். அப்படி அத அந்த மாதிரி சிலையா செதுக்குறாரு. அத ரசமா அப்படியே குடிச்சிடாம அத காதல் வெயிலில கட்டியா காய வச்சு அதுக்கப்புறம் வச்சு வச்சு சாப்பிடுறதா அத. அந்த மாதிரி சொல்றாளாம். பெண்ணவளை கண்டு பெருங்களி கொண்டு ஆங்கனே நன்னி தழுவி நறுங்கள் இதழினையே முத்தமிட்டு முத்தமிட்டு மோக பெருமைக்கில் சித்தம் மயங்கி சில பொழுது இருந்த பின். இந்த மாதிரி எத்தனை தடவை அவர் பாட்டுக்கு நடுவுல மயங்கியிருக்காரு. ஒருத்தர் பேசும்போது சொல்லுங்க அங்கங்க மயங்கினத. ஒரு தடவை சொல்லும் போதுமே படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கண்ணை மூடுற மாதிரி தான் சொல்றாரு. அவ்வளவு அழகா. அதே மாதிரி வருத்தப்படும் போதும் எவ்வளவு வருத்தப்பட்டேங்கிறத அப்படியே நொந்து போய் எனக்கு போய் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. அந்த இதுல சொல்லுவாருல்ல, காளிய பத்தி பாடும்போது யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் அப்படின்னு பாடுவாரு. அதே மாதிரி காதலிக்கும் இப்ப பாடுறாரு. காளிக்கு பாடின மாதிரியே ஒன்றே யாதுவாய் உலகமெல்லாம் தோற்றமுற அந்த வார்த்தைகளே அது மாதிரி சிமிலரா பயன்படுத்துறாரு. எல்லா இடத்துலயும் நீதான் இருக்க அப்படிங்கிற மாதிரி பரவி இருக்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் சரண்யா ஒரு விஷயம் சொன்னீங்க, சினிமா பாடல்கள்ல எங்கெங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு 2-3 ஞாபகம் வந்தது. குயிர்பேடுன்னு சொல்லும்போது கண்ணே கலைமானேல நீயோ குயில்பேடு கிளிப்பேடுன்னு சொல்லுவாரு அவரு. அது மாதிரி அந்த பேடுங்கிற வார்த்தையை அங்க பயன்படுத்தி இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து வாலி எழுதின ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். இதுல உள்ளதையே வந்து வார்த்தைகளையே அவங்களும் திருப்பி பயன்படுத்தி இருக்கிற மாதிரி, பசு அரியும் அந்த சிசுவரியும் பாலை பருக வந்த பாம்பரியும் அப்படின்னு இருக்கும். இதுல இருக்கிற மாதிரியே சிமிலரா பயன்படுத்தியிருக்காங்க. இதுல வந்து காட்டின் விலங்கரியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் சுவையதனை பாம்பரியும் என்றுரைப்பார்னு இருக்கு. அந்த பாட்டுல வந்து பசு அரியும் அந்த சிசு அரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு 2-3 பாடல்கள் ஞாபகம் வந்தது அதுல. அப்புறம் சில வார்த்தைகளுக்கு வந்து அர்த்தம் தேடணும். நம்ம புலகம் வந்து சங்கர் சொன்ன மாதிரி அப்பவே படிச்சுட்டோம். அப்புறம் ஆவர் பொருளே அப்படின்னா விரும்பத்தக்க பொருள், அன்புக்குரியவரேங்கிற வெளிச்சொல் மாதிரியோ அந்த மாதிரி சொல்றது. புண்மை குரங்கை அது ஒண்ணு தேடினேன் நான். புண்மை குரங்குனா ரொம்ப சிறுமை அல்லது தாழ்ந்த நிலையில் இழிவா சொல்றது. அப்புறம் தொக்க பொருள் எல்லாம் தோன்றியது என் சிந்தனைக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. தொக்க பொருள்னா மறைந்துள்ள அல்லது அதுல அடங்கியுள்ள பொருள் எல்லாமே வந்து இப்ப வெளிப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளிப்படுது அப்படின்னு. அப்புறம் நான் ஒரு டவுட் கேட்டிருந்தேன், முன்னி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து விந்தை அல்லது வியக்கத்தக்க அதிசயக்கத்தக்கங்கிற மாதிரி ஒரு பொருள் வருது. நான் இதை இன்னொன்னு பார்க்கணும்னு நினைச்சேன். முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னொருளேன்னு
பாட்டுல வருது. அந்தவும் அதுலயும் இதே அர்த்தம் தான் வருதாங்கிறத மட்டும் செக் பண்ணணும்னு நினைச்சேன். பட் டைம் இல்ல. அதுக்குள்ள நான் வந்துட்டேன். அது மட்டும் பாத்துக்கிறேன். முன்னினா வியக்கத்தக்க ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கறதுனாலதான் அவர் வந்து விந்தைதனை முன்னி ஆஹ் ரொம்ப கவிதை எழுதியே ஆகணுங்கிற வெறி வந்து கவிதை எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எந்த மாதிரி எல்லாம் அவருக்கு வந்து காதல் பைத்தியம் பிடிக்குதுங்கிறதுக்கு சில வரிகள் நோட் பண்ண சுகந்தி மேமே முன்னாடி சொல்லிட்டாங்க. அதனால மறுபடியும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். 20 பேய் கொண்டவன் போல அந்த இது. அப்புறம் வந்து அம்பு தைத்ததுன்னு நம்ம படிச்சிருக்கோம். இதுல வந்து காமன் நம்புக்கு என்ன சொல்றாருன்னா, அம்பு நுனிகள் அகத்தே அமிழ்ந்திருக்க, அதாவது நுனிதான் தைத்திருக்கு. அது வந்து அகத்தே அமிழ்ந்திருக்க கொம்பு குயில் உருவம் கோ கோடி பல கோடியாய் ஒன்றே அதுவாய் உலகமெல்லாம் தோற்றமுற அப்படிங்கிறாரு. அப்போ காமனுக்கு மட்டும்தான் ஜாதி வித்தியாசம் கிடையாது. நம்ம வந்து வித்தவுட் எனி டவுட் யார வந்து ஜாதி மத பேத ஏற்றங்கள் பார்க்காதவன் சொல்லலாம்னா காமனை தான் சொல்லலாம். எல்லாரையும் தாக்கக்கூடியவன். சோ இவரை எப்படி தாக்கியிருக்காருன்னா, அம்பு நுனிகள் அகத்தே அமிழ்ந்திருக்க அந்த இன்ப வேதனையிலேயே இந்த பாட்டை பாடுற மாதிரி எழுதி கொடுத்திருக்காரு. மாத்தி மாத்தி ஒரு ஒரு மூடு இருந்துகிட்டே இருக்கு அவருக்கு. சந்தோஷம் துக்கம், சந்தோஷம் துக்கம், ஏமாற்றம். முதல் நாள் போயிட்டு 4வது நாள் வரத்துக்குள்ள அவர் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கடைசியா வேதாந்த பொருள்ல திங்க் பண்ணி பாருங்கன்னு சொன்னாரு. எனக்கு சுகந்தி மேம் சொன்ன மாதிரி சுதந்திர தேவியோட ஒப்பிட தோணல. வேதாந்தம்னு அவர் சொல்லியிருக்கிறதுனால அவரு ஆன்மீக மார்க்கத்தை தான் பார்த்தாருங்கிறதுனால எனக்கு வந்து மனதை ஒருமுகப்படுத்தும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகளோ ஈகோவோ வராதபடிக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இந்த ஒன்னஸ்ங்கிற அந்த இதுல வந்து நம்ம ஐக்கியமாகணும். எந்த மாதிரி வந்து நம்ம மைண்ட் கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம கரெக்டான இதுல போக முடியும். அந்த அர்த்தத்துலதான் அவர் சொல்லியிருப்பாருன்னு தோணுச்சு. சோ ஒருத்தருடைய உரைகள் கட்டுரைகள்லாம் எடுத்து பார்க்கும்போது பல விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு எளிமையான விளக்கமா, ஏன்னா இது காதல் பித்தேறி சொல்லும் பொழுது ரொம்ப கடினமான ஒரு கருத்தை அவர் உள்ள வச்சிருப்பாரான்னு எனக்கு தோணல. அதனால எளிமையா மனசை அடக்கிறத பத்தி தான் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ என்ன கவர்ந்த பகுதிகள்லாம் சொல்லிட்டேன். நீங்க எல்லாம் என்ன பேச போறீங்கன்னு கேட்க ஆவலா இருக்கேன். தேங்க்யூ. ரொம்ப அழகான உரை அம்மா. நிறைய அதுவும் அந்த குயிலுடைய என்ன நீச குயில், பேடை குயில், சோ அந்த குயில என்னென்ன விழிகள்ல விழிக்கிறாரு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் தேங்க்யூ அந்த எடுத்து சொன்னதுக்கு. அதை நான் நோட் பண்றேன். நல்லா இருந்தது. நல்ல அவதானிப்பு. உங்களுடைய கவனிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது உங்களுடைய பங்களிப்பு. ரொம்ப சந்தோஷம். சோ தொடர்ந்து எங்களோட பயணிக்கணும். அதே போல அந்த பாட்டு ரெஃபரன்ஸ் எல்லாம் சொன்னதும் கரெக்டா இருந்தது. பசு அறியும் அந்த சிசு அறியும் அந்த பாட்டை தான் நினைக்கிறேன் இல்லையா, ஸ்ரீகாந்த் நடிச்ச படம். சோ அந்த ஞாபகம் வந்தது. ரொம்ப நன்றி அந்த பாடல். பாட வேண்டாம் தாங்க பாடல, நீங்க பாடிட்டீங்க. இல்ல எனக்கு ஞாபகம் வந்தது, அதனால சொல்லி பாத்துக்கிட்டேன். சாரி. எனிவே தேங்க்யூ சோ மச். நன்றி. அடுத்து யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க? பிரியாவா? பிரியதர்ஷினி இல்லையா? பிரியதர்ஷினி பேசலாமா? பேசுறீங்களா? ஆமாங்க மேடம். பேசலாம் மேடம். வாசிப்பை நேசிப்போம் குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த குழுவை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய சனியா மேடம்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா குயில் பாட்டு ரொம்ப எளிமையானதுதான். ஆனா நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோமானா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். எனக்கு ஒரே ஒரு செம்ல மட்டும் இந்த குயில் பாட்டோட ஏதோ ஒரு பார்ட் வந்துச்சு. அப்ப படிச்சுட்டு என்ன ஒரு குயிலுக்கு குரங்கு மேல காதல் வருது, காளை மேல காதல் வருது, இப்ப இல்லாம பாரதி பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது நான் உள்ளேயே போல. ஓகேவா? அது மேலோட்டமா படிச்சுட்டு அவரை திட்டிட்டு இருந்தேன். ஒரு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி திட்டிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இத முழுமையா படிக்கிறப்ப இவர் என்னடா இப்படி மேஜிக் பண்ணிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஒரு 2 ஐயங்கள் இருக்கு. அதை மட்டும் குழுல கேட்டுக்கிறேன். அவரு ஏன் 20 பேய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா குறிப்பிடணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா கவிஞர்களா இருக்கட்டும், புத்தகம் எழுதுறவங்களா இருக்கட்டும், ஒரு என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா அந்த எண்ணுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும். நம்ம நிறைய சிலப்பதிகாரத்திலே அதுக்கான ரெஃபரன்ஸ் நான் மாதிரி பார்த்திருப்போம். ஏன் இவர் 20 பேய்கள் குறிப்பிடுறாரு அப்படிங்கிறத நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். எனக்கு எதுலையுமே ஆன்சர் கிடைக்கல. குழுல இருக்கவங்க சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொரு சந்தேகம், குரங்க பத்தி சொல்லும் போது சைவ சுத்த போசனமும் சாதுரிய பார்வைகளும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குரங்கு ஆனா எல்லாமே தான் சாப்பிடுது, ஏன் சைவ சுத்த போசனம் சாப்பிடுறதா குரங்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்துட்டே இருக்கு. அதையும் குரங்கு சைவ பட்சினி தான். ஓகே சார், நன்றி சார். ஆனா இப்போ உள்ள குரங்கு எல்லாமே சாப்பிடுது அப்படின்ற மாதிரி அதுல ஒரு ஐயம் இருந்துட்டே இருந்தது.
இப்ப உள்ள பசுமாடு கூட பேப்பர் சாப்பிடுது. அதனால அது குரங்கு காலத்தின் கோலம். நான்வெஜ் சாப்பிடுறதுனால. ஓகே சார், நன்றி சார். இல்ல சார், அந்த 20 பேய் இது டவுட் எனக்குமே இருந்தது. நல்லவேளை அவங்க கேட்டுட்டாங்க பிரியதர்ஷினி. அந்த சந்த ஓசைக்காக அப்படி எழுதியிருப்பாரா இல்ல ஏதோ ஒரு காரணமா என்னன்னு தெரியல, பாப்போம். பேசுங்க மேம் பிரியதர்ஷினி சார். ஓகே மேடம். ஓகே, நான் ரசித்த இந்த குயில் பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா எந்த நோக்கில வந்து எழுதியிருப்பாரு அப்படிங்கிறதுக்கு எனக்கு 2 கான்செப்ட் வந்து எனக்கு அதிகமா பொருந்துற மாதிரி தோணுது. ஒண்ணு, அந்த சுதந்திர தேவியோட தாக்கம் அப்படி இருந்திருக்கலாம். இன்னொன்னு வந்து அந்த சாதியம், காதல் இது 2யுமே தொகுத்து அந்த காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு எதை உடைக்கணும்னு நினைச்சாரோ அதை வச்சு எழுதியிருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் வேர்டு வந்து வேதாந்தம் அப்படின்னு முடிச்சிருப்பாரு. வேதாந்தத்தை நம்ம ஆன்மீகம் மட்டும் அப்படி அப்படிங்கிற அளவுக்கு சுருக்கிட முடியாது. வேதாந்தத்துல வந்து அதோட ஆஹ் உச்சபட்சமா பாக்குறதே வந்து ஒரு ஆன்மீகத்திலேயே ஒரு சமவாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையா வந்து இந்த வேதாந்தம் அப்படிங்கிறது இருக்கும். தோப்பாவோட கட்டுரையில வந்து இந்த வேதாந்தம் சொல்ல பத்தி அவர் அந்த ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருக்கும். சோ அந்த வகையில பார்க்கும்போது ஒண்ணு சுதந்திரத்துக்காகவும் இந்த ஜாதி அடிப்படையில இந்த குயில் பாட்டு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எழுதியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஓகே, நான் ரசித்த வரிகள் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இன்பம் 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 இன்பத்திற்கோர் எல்லை காணி துன்பம் துன்பம் துன்பம். இதுதான் இந்த வேதாந்தத்தோட முக்கியமான ஒரு லைன் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா இறைவன் படைக்கும் போது எதையுமே இது இன்பம் இது துன்ப செயல் அப்படிலாம் படைக்கல. இறைவனும் இயற்கையும். வேதாந்தம் அப்படிங்கிறது இந்த இறைவனா இயற்கை இது ரெண்டுமே கலந்ததுதான். சோ இந்த லைன் பாத்தீங்க அப்படின்னா இறைவன் வந்து இதுதான் இன்பம் இதுதான் துன்பம் அப்படிங்கறதுல படிக்கல. மனிதன் தான் வந்து நம்ம புரிச்சுக்கிட்டோம். நமக்கு ஒரு செயல் இன்பமா நடக்கிற மாதிரி இருக்கும், அது இன்னொருத்தவங்களுக்கு துன்பமா இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு ஒரு செயல் துன்பமா இருக்கும், அது நமக்கு இன்பமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மழை பெய்யறது சில பேருக்கு அன்னைக்கு மழை பெஞ்சா நல்லா இருக்கும், சில பேருக்கு மழை பெய்யாம இருந்தா அது வந்து நல்ல செயலா இருக்கும். இதோட ஒரு நீட்சியா தான் இந்த இன்பம் 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 இன்பத்திற்கோர் எல்லை காணி துன்பம் 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 அப்படின்னு பாக்குறேன். அதாவது இன்பத்தை ஏதாவது ஒரு விஷயத்தையே நம்ம ரொம்ப ரசிச்சு இன்பமா போறோம் அப்படின்னா அதோட கடைசி தேடல் என்னவா இருக்கும் அப்படின்னா இது இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லா இடத்துலயுமே நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது இது இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இருக்கும். சோ அந்த இன்பத்தோட எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது துன்பம்னு சொல்றாரு. இந்த வரியை வச்சுட்டே நம்ம இன்னொன்னையும் அறிய முடியுது. இன்பத்திற்கு எல்லை துன்பம் அப்படின்னா இப்ப துன்பத்திற்கு எல்லை எதுவா இருக்க முடியும்? கண்டிப்பா அது இன்பம் தான். ஒருத்தவங்களுக்கு கஷ்டமே வருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா லாஸ்ட்ல அதுக்கான ரிசல்ட் வந்து ஒரு இன்பமா இருக்கும். சோ இந்த இந்த புத்தகத்திலேயே ஒரு வேதாந்தத்தோட முழு பொருளையும் தரக்கூடியதா இந்த வரிகளை வந்து நான் பாக்குறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குழலி 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 குழலின் கீரல் கூடுங்காழி விழலி விழலி வில்லை. இது வந்து மூங்கிலுக்கு சொல்லியிருப்பாரு. இசைநயத்தோட பார்க்க போனோம் அப்படின்னா மூங்கில வந்து ஏதாவது ஒரு கீழ் இருந்துச்சுன்னா அது பெரிய குற்றம் வீணாக நிலை இருக்கும். இதே பாத்தீங்க அப்படின்னா பெண்ணுக்கும் இந்த குழல் அப்படிங்கிறத நீங்க முடின்னு எடுத்துட்டு பார்த்தாலும் அதுவும் கரெக்டா இருக்கும். நம்ம முடியில ஏதாவது கீறல் விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதாவது கிளை வெடித்தல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த அந்த முடி அப்படிங்கிறதே வீணா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதிகமா வளராது அப்படிங்கிறது. ஒரே வார்த்தையிலேயே இப்படி 2 விதமா யோசிக்க வைக்கிறாரே அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தங்கம் உருக்கி தழல் குறைத்து தேனாகி. இந்த வார்த்தை அப்படியே படிக்க படிக்க ஏதோ தேன் மாதிரி இருந்தது. ஏன்னா தங்கம் உருக்கி தழல் குறைத்து இது பாத்தீங்க அப்படின்னா அந்த சூரியன் ஸ்ப்ரெட் ஆகுற காட்சி இருக்கு இல்லையா, இது அப்படியே அந்த தங்கம் உருக்கி கொஞ்சமா அப்படியே தங்கத்தை உருக்கி நம்ம ரீல்ஸ்ல எல்லாம் கூட பார்த்திருப்போம். ஒரு தங்கத்தை ஒரு சதுரம் மாதிரி இருக்க பாக்ஸ்ல ஊத்துனாங்கன்னா அப்படியே மெதுவா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பரவும். அது மாதிரிதான் நம்ம சூரிய ஒளி அப்படிங்கிறது வந்து உலகத்துல பரவுது. சோ அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குயில் பாட்டுல நம்ம நிறைய நோக்கில வந்து நமக்கு நிறைய பதில்கள் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். குயில் பாட்டுல வேந்தாந்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடியது. ஒரு திறனாய்வு கட்டுரை படிச்சேன். அதுல குயில் பாட்டுல வேதாந்தத்தோட ஒரு முக்கிய கருத்தா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாக்குறப்ப வேதாந்தம்னா என்ன அப்படின்னா செத்தாரை போன்று இருத்தலே வேந்தாதிகள் விரும்பும் நிலையாகும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இந்த லைனை படிக்கிறப்ப அவர் லாஸ்ட்ல எல்லாத்தையும் கனவுன்னு சொன்னதுக்கு பின்னாடி இந்த வரிதான் இருக்கோ அப்படின்னு இருந்தது.
ஏன்னா இதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கும், நிறைய காதல் இது இருக்கும் எல்லாமே. ஆனா லாஸ்ட்ல கொஞ்சம் நிதானமா யோசி, ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து இந்த வேதாந்தம் அப்படிங்கிறதே நான் இப்ப அந்த செத்தாரை போன்று இருக்கும் நிலைதான் வேதாந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இசை. இசையில பாத்தீங்க அப்படின்னா தாளம் சொல்லியிருப்பாரு, ராகம் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் எப்படி பெறக்கூடாது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த குழலை பத்தி சொல்லியிருக்கதா இருக்கட்டும். இது மாதிரி நிறைய இசை குறிப்பு செய்திகள் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமா பரவி இருக்கும். அதே மாதிரி நிறைய அகத்துறை இலக்கணம்லாம் இருக்கும். அதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நலம் புனைந்து உரைத்தல் அப்படின்னு. அதாவது நலம் புனைந்து உரைத்தல் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அழகு பாராட்டுறது. அதாவது நம்ம காதல் மூட்ல இருக்கும்போது நம்ம வார்த்தைகள் எல்லாமே வர்ணிக்கிற வார்த்தைகளா இருக்கும். மேடம் சொன்னாங்க, அனு மேடம் சொன்ன மாதிரி அப்படியே பாத்தீங்க அப்படின்னா காதல் அப்போ அப்படியே அள்ளி தெளிப்பாரு. அது உண்மையாலுமே குயிலதான் சொல்றாரா இல்ல அவர் மனதில நினைத்த ஏதாவது ஒரு பொண்ணு நினைச்சுதான் பாடியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிற அளவுக்கு இருக்கும். இன்னொன்னு, குயில் பாட்டுல இறைவனோட தன்மை இருக்கா அப்படின்னா, ஒரே ஒரு வரியில எனக்கு இது இறைவனுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கே அப்படிங்கிறது தோணுச்சு. எந்த லைன் அப்படின்னா, கொம்பு குயிலுருவும் கோடிப்பழ கோடியாய் ஒன்றே அதுவாய் உலகமெல்லாம் தோன்றமுற. அதாவது பல கோடி இருந்தா எனக்கு ஒரே முகம் மாதிரி தான் தெரியுது இந்த குயிலோட முகம் அப்படின்னு அவர் குயில சொல்லியிருப்பாரு. ஆனா இறைவனுக்கும் அதே தானே பொருத்தும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு ரூபத்துல ஒவ்வொரு பேர்கள்ல நம்ம பல ரூபத்துல பாக்குறோம். பட் இறைவன் அப்படிங்கிறது ஒரே ரூபம் தானே அப்படிங்கிறது இருக்கும். இது மாதிரி பல அழகிய செய்திகள்லாம் எப்படி இவருக்கு வந்து ஒன்னா கோர்த்து சொன்னாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு. ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீள்வாசிப்பு செய்யும் போது குழுவுல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பதிவு போடும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி சுதந்திரத்தை வச்சு நம்ம அதை யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கும் கீழ்பாட்டு பொருந்தது. சாதிய காதல் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் பொருந்தது. வேதாந்த சித்தாந்தங்களை வச்சு பொருத்தி பார்த்தோம்னா அதுக்கும் பொருந்தது. ஒரே வரி ஒரு கவிஞர் எழுதினது எப்படி இவ்வளவுக்கும் அதுவும் பெர்ஃபெக்ட்டா எல்லாத்துக்குமே சூட் ஆகுது அப்படிங்கிறது இருக்கு. அஸ் யூஷுவல் அவரை அல்டிமேட் பாயிண்ட் அப்படின்றதுனால அதுல நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இருந்தாலுமே அது படிச்சு சுவைக்கும் போது ரொம்ப அருமையா இருக்கு. இன்னொன்னு, கரெக்டா வந்து டெய்லி குழுவுல வந்து ஒருங்கிணைத்து கொண்டு போன சரண்யா மேடம்க்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ சின்ன புத்தகம் தான், ஆனா நம்ம இதை முழுசா படிச்சிருக்கோம்னா கிடையாது, நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டோம். அது கரெக்டா கொண்டு போனது வந்து சரண்யா மேடத்துக்கு மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி கோமதி சார் அடிக்கடி வந்து நமக்கு பூஸ்டப் பண்ற மாதிரி அங்கங்க இருக்கக்கூடிய செய்திகளை வந்து தொகுத்து கொடுத்துட்டே இருப்பாரு. அதுவும் இந்த குயில் பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசன்னா சார் சொன்ன செய்திகள், ஒவ்வொரு அனு மேடம் இவங்க எல்லாரும் கூட செய்திகள் எல்லாமே நல்லா இருந்தது. படிக்க படிக்க ஆசையா இருந்தது. அனைவருக்கும் நன்றி. நன்றி பிரியதர்ஷினிமா. ரொம்ப அழகான, எளிமையான, ருசிகரமான, ரசனை மிகுந்த உரை. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி. அடுத்து சுமதி அம்மா பேசுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குழுவோட இணைந்ததுக்கு ரொம்ப வந்து பெருமைப்படுறேன் நானு. என்னன்னா தமிழோட தமிழ் என்ன படுத்துதுன்னா, நம்ம சார் கூட சொன்னார், கோமதி சங்கர் சார் கூட சொன்னார், நான் இன்னைக்கு அவங்களுக்கு போன் பண்ணி இதை கேட்டேன், இவங்களுக்கு போன் பண்ணி இதை விசாரிச்சேன் அப்படின்வாங்க. அதுதான் தமிழ் வந்து தான் மட்டும் சுவைக்காமல் அனைவரோடு சேர்ந்து சுவைக்கும் போது இன்னும் அது ரொம்ப வந்து நமக்கு இன்பம் தருகிறது. இப்போ இந்த கவிதை வந்து எப்படின்னா இயற்கையோட அழகினோட வர்ணிப்பு, இந்த பொய் உவமை, பொருந்தி பொருந்தாத பல காட்சிகள். இந்த காட்சி நம்ம மனசுல கண்டிருப்போம், ஆனா அத வந்து நேர்ல பார்க்காத காட்சிகள் எல்லாம் வந்து நம்மள வாசகர்களை வந்து வசப்படுத்துற அளவுக்கான அந்த வர்ணனைகள் அவருடைய பாட்டை படிக்கும்போது நம்ம அவரை வந்து எப்படி பார்த்திருப்போம்னா கம்பீரமா பார்த்திருப்போம் இல்லைங்களா? அந்த வார்த்தைகள் நம்ம படிக்கும் போதும் அதே தொனிலேயே நம்ம படிப்போம். நம்ம அவர் சொல்றத அந்த ஒரு உயர்வாவே அத நமக்கு ஒரு உருவகம் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து விழுந்துடுச்சு. அதனால அந்த உருவகத்தை வச்சு அவர் இததான் சொல்ல வராருன்னு நம்ம மனசானது அதை தான் ஏத்துக்குது. அடுத்து
சின்னதா எதுவுமே ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவருடைய ஆளுமை அப்படிப்பட்டது. அதே போல இந்த கவிதையில பல உத்திகள் இருக்கு. இந்த உத்திகள் வந்து அந்த வாசகனை வந்து தன்னுடைய அந்த கவிஞர் வந்து தன்னுடைய மேதா விலாசத்தால கட்டி இழுப்பதுதான் அந்த கவிதைகள். இப்போ இவருடைய உத்தி என்ன அப்படின்னு அதாவது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இவருடைய இயற்கை வர்ணனை. இந்த இயற்கை வர்ணனை எல்லாம் வந்து சின்ன சொல்லுதான் இருக்கும். அது ஒண்ணும் பெரிய சொல்லு இல்ல. இப்ப நீலக்கடலின் ஓரத்திலே நித்தம் தவம் செய்யும் குமரி அன்னை அப்படின்னு எழுதியிருப்பார். அது ஒரு சின்ன இதுதான். எப்பவுமே வந்து அந்த குமரி அன்னைன்னு அப்படின்னு சொல்லும் போதே குமரி அன்னை கூட ஞாபகம் வராது. திருவள்ளுவர் நிக்கிற அந்த இதுதான் நின்னுட்டு இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வரும். அதனால அந்த சொல்லெல்லாம் வந்து நம்ம அழகா நம்ம மனசுல பதிஞ்சிருக்கும், சிம்பிளா இருக்கும். அதே போல ட்விஸ்ட் இன்னொரு உத்தி வந்து கடைசியில வர ட்விஸ்ட வந்து பாட்டுல எங்கேயாவது சொல்லிடுறது. இவர் சொல்லியிருக்காரு, பட்டப்பகலிலே பாவலர்க்கு தோன்றுவதாம் நெட்டை கனவின் நிகழ்ச்சியிலே கண்டேன் ஞான்னு சொல்லிட்டு இது ஒரு கனவுன்றத ஃபர்ஸ்டே அந்த ட்விஸ்ட வந்து சொல்லியிருப்பார் அவரு. அடுத்து இன்னொரு உத்தி கேள்வி கேட்கறது, பூடகமா பேசுறது. இது என்ன சொல்றாரு, குயில் பாடும் பாட்டினிலே தொக்க பொருள் எல்லாம் எனக்கு தோன்றியது என் சிந்தைக்கே, அந்த பொருள் அவனிக்கு உரைத்திடுவேன் அப்படின்னு குயில் சொல்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது பாரதி இப்படி கேள்வி கேட்கும்போது தொக்க பொருள் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, நமக்குள்ள என்னென்ன சிந்தனை வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த பொருளை நம்ம உருவகப்படுத்திக்கிறோம். அடுத்து லாஸ்ட்ல இந்த வேதாந்தம். இந்த வேதாந்தத்துக்கு நான் வந்து கண்ணதாசனுடைய 2 வரிய கொண்டு வந்துக்கிறேன். தெளிவாக சொன்னாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம்னு கண்ணதாசன் வீடு வரை உறவுல சொல்லியிருப்பாரு. ரொம்ப பொருத்தமா இருக்கு. லாஸ்ட்ல நமக்கு என்ன இவங்க சொல்ற மாதிரி எது வேணா நம்ம உருவகப்படுத்திக்கலாம். சித்தாந்தம்னா இதுதான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிடலாம். வேதாந்தம்னா கரெக்டா எனக்கு இந்த கண்ணதாசன் வரி எனக்கு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது தெளிவாக சொன்னாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம்னு அது நம்ம லாஸ்ட் வரைக்கும் தெரியாம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால அது வேதாந்தமா இருக்கு அப்படின்றதும் சொல்றேங்க. அடுத்து இந்த சொல்லாடல், இந்த எதுகை மோனைகள், அந்த வரியை யாரும் சொல்லாம இருக்க முடியாது. இந்த குயில் பாட்டு படிக்கிற போது காதல் போயின் சாதல், ஒளி இல்லை என்றால் இருள், இன்பத்தின் எல்லை துன்பம், நாதத்திற்கு நலிவு என்றால் சேதம், தாளத்திற்கு தடை கூலம், இத வந்து யாரும் ரசிக்காதவங்களே இருக்க முடியாது. அடுத்து இவர் வந்து சொல்ல வர்றது காதல் பத்தி சொல்ல வராரு. இந்த காதல் அப்படின்னு சொல்ல வரும் பொழுது இவரை வந்து நிறைய அகத்திணையினுடைய இதையும் கொண்டு வந்துடுறாருன்னு எனக்கு தோணுது. என்னன்னா, இந்த 4 நாளைக்கு கழிச்சு வந்து பார்க்க வர சொல்லி அந்த ஒரு வரும் பொழுது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இது வந்து முல்லை நிலத்தின் மருத நிலத்தினுடைய உரித்தல் ஊடலும் ஊடல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லிட்டு மருத நிலத்தினுடைய உரிப்பொருள்னு சொல்லுவாங்க. அப்போ ஊடலும் ஊடல் நிமித்தம்ல அன்ற வந்து அந்த அதனுடைய பாங்கெல்லாம் அந்த சங்க பாடல்களுடைய பாங்கு. அதே போல இவங்க கேட்டாங்க இல்லையா, 20 பேய்கள் வந்து அமுக்கியது போல் அப்படின்றது, அது அங்க வந்து அணங்கு பிடித்தல் அப்படின்னு அதுல ஒண்ணு வரும். அந்த சங்க காலத்துல இந்த காதலிக்கிறவங்களுக்கு அணங்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். அதெல்லாம் வந்து நிறைய வந்து அந்த சங்க காலத்தோட அந்த இப்போ காலையில பிரசன்னா சார் சொன்னப்புறமா அந்த புக்கை படிச்சப்போ அதுலயும் அதுதான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சங்க பாடல்ல இருந்து இருக்கின்ற அதெல்லாம் வந்து குயில் பாட்டுல கொண்டு வந்திருக்காரு அப்படின்றப்போ இந்த 2த்தையும் அதுல சார் இததான் பாரதி சார் இததான் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது அடுத்து இந்த காதல் அப்படின்றது வந்து எப்படின்னா கண்டிப்பா வந்து தேவை. இல்லைன்னா இந்த ரித்தன்யா போன்ற இந்த மரணங்கள் எல்லாம் இல்லாம இருக்கும். எது காதல், எப்படி வாழணும்ன்ற இல்லற வாழ்க்கையோட சேர்ந்த தமிழ் சமுதாயம் வந்து உருவகப்படுத்தினது. அதுல எல்லாம் இருந்தவங்க வந்து இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு வன்மமான சமூகமா மாற முடியாது.
அப்பெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. தமிழ் சாரா, ஓ தமிழ் படிக்க போறியா, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா கிண்டல் பண்ணுவாங்க. அத புரியாதவங்க தான் வந்து அப்படிப்பட்ட யோசனையில அப்படி இருக்காங்க. அத நல்ல வழியில கொண்டு போயிட்டு இல்லற வாழ்க்கை இந்த இதுல எல்லாமே கருப்பொருள்ன்றது வந்து எப்படி இருக்குன்றது சங்க காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் கருப்பொருள் எப்படி இருக்குன்னா அத வந்து இறை உணர்வோடு கலந்து வாழ்க்கைக்கு உகந்ததுதான், வாழ்க்கையோட உகந்ததுதான் தமிழ், அந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கையை தருவதுதான் தமிழ்னு சொல்லிட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. அழகான ஒரு உரை. பேசலாம். ஒவ்வொருத்தரா பேச பேச இன்னும் நிறைய இன்புட்ஸ் கிடைக்குது. நானும் அதை குறிச்சு வச்சுக்கிட்டே இருக்கேன். சோ நன்றிம்மா. பாலம்மா நீங்க சாரி பிரசன்னா சார் நினைக்கிறேன், எனக்கு மாத்தி வணக்கம் சார். பேசலாம் சார், நீங்க பேச. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆக்சுவலா நான் பேசுற நிலையில இல்ல, காலையில இருந்து ஒரே ஃபீவரு. ஆனா காலையில கோமதி சங்கர்கிட்ட அந்த 1/2 மணி நேரம் பேசின பிறகு எங்கிருந்தோ ஒரு எனர்ஜி வந்துருச்சு. அவர் சொன்ன அந்த விஷயம், அந்த சொன்ன ஒரு வரி, அந்த ஒரு வரிக்காக பாரதி எழுதியிருப்பானா அப்படின்னு தோண போய் மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீமையே நான் படித்தேன். அப்படி வச்சுக்கலாம், கொஞ்சம் அப்படியே போனேன். அதுல அந்த வரி இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் இருக்கு இல்லையா, அதுல எனக்கு இன்னும் நிறைய அர்த்தங்கள் கிடைச்சது. அந்த போயத்தை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதுல என்ன கிடைச்சதுன்னு சொல்றேன். கோர்ஸ் ஆஃப் ட்ரூ லவ் never did run smooth, but either it was different in blood. Oh cross too high to be enthralled too low. Oh cross too high to be enthralled too low, or else misgrafted in respect of years. Oh spite too old to be engaged too young. Oh spite too old to be engaged too young, or else he stood upon the choice of friends. Oh hell to choose love by another side. 3 பாயிண்ட். இதுல ஃபர்ஸ்ட் வந்து too high too low ஒரே வரியில யூஸ் பண்றாரு, too old too young யூஸ் பண்றாரு, to choose love by another side. இந்த 3 வரி. அப்ப இந்த செய்யுளை வச்சுட்டு அவர் இவ்வளவு எழுதியிருக்க முடியுமா அப்படின்னு அடுத்த இன்னும் கொஞ்சம் விரிவா போனேன். அப்ப மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீமோட கதை என்ன அப்படின்னு படிச்சோம்னா, இந்த குயில் பாட்டுல அந்த குயிலுக்கு ஒரு முன்ஜென்ம கதை இருக்கு. அந்த முன்ஜென்ம கதையில ஒரு சேரமான், அப்புறம் அவனுடைய மாமன் மாடன், அதுக்கப்புறம் இன்னொருத்த நெடுங்குரங்கு, இந்த 3 பேத்துக்கும் அவளை வந்து கல்யாணம் பண்ண சொல்லி கடைசியில இவ சேரமான விரும்புவா, ஆனா மாடன் இவளை விரும்புவான், நெடுங்குன்றத வீட்டுல டிசைட் பண்ணுவாங்க. இந்த கதை இதே லைன்ல, ஆனா அவங்களுக்கு ஏத்தாப்புல அந்த ஷேக்ஸ்பியரோட வரியில சொல்றதுன்னா வேற மாதிரி வருது. அதுல என்ன சொல்றாங்க, ஒரு 3 கேரக்டர். ஹெர்மியா அப்படின்னு ஒரு ஹீரோயின், டெமிட்ரியஸ் அப்படிங்கிற ஒருத்தனை லவ் பண்ணுவான், லைசண்டர் ஒருத்தனை லவ் பண்ணுவான். ஆனா ஹெர்மியாவோட அப்பா டெமிட்ரியஸை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனா டெமிட்ரியஸ ஹெலினான்னு இன்னொரு பொண்ணு லவ் பண்ணும். அப்போ ஹெர்மியாவும் லைசண்டரும் காட்டை நோக்கி ஓடி விடுவார்கள். அவர்களை பின்தொடர்ந்து இந்த டெமிட்ரியஸ் போவான். அங்க வந்து சில மேஜிக்ஸ் வரும், ஒரு மாயாதீதமான ஒரு மேஜிக் வரும். அதுல இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனைகள் தீர்ற மாதிரி வந்து, ஒத்தனுக்கு ஒத்து சண்டை போடுற மாதிரி வந்து, கடைசியில அந்த காதலர்கள் சரியான காதலுடன் இணைவார்கள். அப்ப இந்த காதல் மேல கோவிச்சுட்டு அவங்க வந்து ஃபாரஸ்டுக்கு போறாங்கிறப்ப நாம மேல் சொன்ன அந்த வரிகள் வரலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அப்ப இந்த கதையோட தாக்கம் இப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணதாசனோட வரிகள் பாரதியோட வரிகள்ல இருந்து அப்படியே வந்திருக்கு, சாரி வாலியோட வரிகள் அப்படியே வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அது போல பாரதிக்கும்
இதன் தாக்கம் இருந்திருக்கலாம். ஏன்னா பாரதி சாதாரணப்பட்ட மனுஷன் இல்ல, ஒரு பத்திரிகையாளர், மாஜினியை பத்தி பாடினவன், இத்தாலியை பத்தி பாடினவன், ரஷ்யா ஜார் மன்னன் வீழ்ந்த போது பாடியவன். இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் அந்த மனுஷனுக்கு தெரியுது. ஹிந்துல தொடர்ந்து காலம் எழுதிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஆங்கில புலமையும் நிறைய இருக்கு அவருக்கு. அப்போ ஷேக்ஸ்பியரை அவர் படிச்சிருக்கலாம். அந்த கதைய இந்தியாவுக்கு ஏத்தாப்புல அவர் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அதனால அவருக்கே உரிய அந்த காதல் சாதல் ஒன்னொன்னு ஆப்போசிட்டா வருதா, இதெல்லாம் அந்த ஷேக்ஸ்பியரோட அந்த வரியிலிருந்து ஹை லோ ஓல்டு யங் அதுல இருந்து அவர் எடுத்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு தாக்கமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நாம வேற மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு நல்ல செய்யுள் ஒரு அதே சக கவிஞனை எப்படி வேற மாதிரி எழுத தூண்டுது அப்படிங்கிறதான். அந்த கதையின் பாத்திர படைப்புகள் போலவே இங்கேயும் ஒரு 4 பாத்திரங்களை வைத்து தன்னுடைய நாட்டிற்கு ஏத்தாப்புல நிறைய பேர் சொன்னாங்கல்ல, தேசபக்தி, வேதாந்தம், அதுக்கு ஏத்தாப்புல காதல் அப்படிங்கிறத வச்சுட்டு எல்லாத்தையும் பொருத்தமா வச்சு அவர் இந்த குயில் பாட்டை படைத்தார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த குயில் பாட்டுல கடைசியில மட்டும் ஒண்ணு சொல்லிட்டு நான் விடைபெறலான் இருக்கேன். ஒரு இடத்துல கடைசியில முடிக்கிறப்போ பாரதியார் சொல்லுவாரு, பெண்ணவளை கண்டு பெருங்களி கொண்டாங்கே நன்னி தழுவி நறுங்களி இதழையே முத்தமிட்டு முத்தமிட்டு மோக பெருமயக்கம். ஒரு தடவை முத்தமிட்டுன்னு சொல்லியிருந்தா சொல்லலாம், ஆனா 2 தடவை சொல்றாரே. அப்ப அது மனுஷன் எவ்வளவு அனுபவிச்சு அந்த கவிதை வரிகளை போட்டிருக்காரு பாருங்க. அப்ப அதான் நாம இங்க பாராட்டணும். வேதாந்தம்ல நான் அன்னைக்கு சொன்னதை வச்சுட்டு நிறைய பேர் நல்லா பின்னாடி எழுதினாங்க, பேசினவங்களும் பேசினாங்க. அந்த குயில் பாட்டுங்கிறத பாரதியார் எப்படி எழுதினாருங்கிறத நம்ம இஷ்டத்துக்கு விட்டாரு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அன்னைக்கு நான் சொன்ன அந்த புக்கு நீங்க ஓரளவு டைம் இருக்கிறப்ப படிச்சு பாருங்க. அவர் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணியிருக்காரு. அவரு சொன்னது பிரகாரம் பரமாத்மா ஜீவாத்மா, மனுஷனா பிறந்தவன் கடவுளுடன் போய் சேர்வதற்காக அந்த வழிபாடுகளில் ஈடுபடுவான். அப்படி ஈடுபடுறப்போ அதுல இழைச்சிக்கல்கள் நிறைய வரும், பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் தான் குரங்கு மாடு எல்லாமே. கடைசியில பரமாத்மா ஜீவாத்மாவுடன் சேருவதுதான் குயில் பாட்டு அப்படின்னு அவரு சொல்றாரு. பிரியதர்ஷினி அன்னைக்கே சொன்னாப்புல தேசபக்தியும் இதுல கொண்டு வரலாம். சுதந்திரக்கான பாடுபடுதல், அதற்கான பிரச்சனைகள், கடைசியில விடுதலை கிடைத்தல், இப்படியும் நம்ம கொண்டு போகலாம். பாரதியோட எளிமையே இந்த விதமா எந்த விதமா அர்த்தம் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேச முடியலன்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் தான் பிரசன்னா. நீ அந்த கதையை படிச்சுட்டு இங்க சப்மிட் பண்ணது இருக்கு இல்லையா? ஓகே ஓகே, நிகழ்ச்சியோட உச்சகட்டமா நான் இதை பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி பிரசன்னா சார். ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய திறப்புகளை இந்த உரையாடல் தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அடுத்து யார் பேசுறீங்க? பானுரேகா அம்மா பேசுறீங்களா? பேசுறேன் சரண்யா. அனைவருக்கும் வணக்கம். குயில் பாட்டு 11 நாள் படிச்சோம் அப்படின்னா ஏதோ எனக்கு 2-3 நாள்ல முடிஞ்சிட்ட மாதிரியே இருந்தது. இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு அதுலயே மூழ்கி அதுலயே கொஞ்ச நாள் இருக்கலாம் போல அப்படின்னு அந்த மாதிரி கவிதைகளா தான் இருந்தது. எப்பவுமே ஒரு சில கதைகள் கூட அப்படிதான், படிச்சுட்டு கொஞ்சம் நிறுத்தி அதுலயே வேற எதுவும் படிக்காம கொஞ்ச ஒரு 2 நாள் அதுலயே ஆழ்ந்து இருக்கணும் போல தோணும் இல்லையா? அது போல இவரோட ஒரு நாள் கவிதையிலையும் அப்படிதான் இருந்தது. கவிதை நயத்தெல்லாம் இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. அனுமா அவங்க குயிலோட நிறைய பேர்களை சொன்னாங்க, பிரியதர்ஷினியும் ஒரு வகையில சொன்னாங்க. நான் சொன்னது 2வது நாள்ல அந்த காதல் அந்த பகுதியை ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒன்னொன்னும் அதற்கு அதை எதிர்ச்சொல் மாதிரி எழுதியிருந்தாரு, சுமதி அக்கா சொன்னாங்க அதை. ஆனாலும் அப்படியே எதிர்ச்சொல்லா போடாம அந்த சந்தத்துக்கு ஏற்ற மாதிரியும் போட்டிருந்தாரு. காதல்னா சாதல், ஒளினா இருள், ஒரு சிலதுதான் அந்த மாதிரிலாம் இருந்தது. தாளம் அப்படின்னு வரும்போது கூலம்ன்ற வார்த்தையை போட்டிருந்தாரு. அது அவர் அபஸ்வரத்தை குறிக்கிறதா அந்த மாதிரி இருந்த பண்ணு மண்ணு நிறைய அதுல
புகழ் இகழ் இன்பம் துன்பம் உறுதி இறுதி கூடல் வாடல் குழலே விழலே அப்படின்னு அந்த பகுதி முழுவதுமே வந்து ஒன்றை ஒன்று அந்த முரணான வார்த்தைகளை போட்டே ஒரு வார்த்தை ஜாலத்தோட அந்த கவிதை இருந்தது. ஆனா நான் வந்து இந்த குயில் பாட்டு பத்தி பேசாம பாரதியாரோட என்னோட அனுபவத்தை முதல்லயே இந்த குயில் பாட்டு படிக்க போறோம்னு உடனே சரண்யா கிட்ட சொன்னேன். நான் வந்து திருமணமாகி வந்த உடனே என் தம்பிக்கு கல்லூரியில பரிசா வாங்கினான் பாரதியார் கவிதைகள். அந்த புத்தகத்தை மட்டும்தான் கொண்டு வந்தேன். அதுவும் முக்கியமா என்னோட பொண்ணு பிறந்த பிறகு முழுவதுமா அந்த பாட்டு சின்னஞ்சிறு கிளியே பாடல் அதைதான் நான் பாடுவேன் யானையில தூங்க வைக்கிறதுக்கு கூட. அடுத்து பையனுக்காக தீராத விளையாட்டு பிள்ளை பாடலை முழுசா அதை வச்சுட்டு புக்கையே வச்சுட்டு பாடிட்டு இருப்பேன். ஏன்னா வீட்டுல யாரும் இல்லைன்றதும் ஒரு இதுதான். அது மாதிரி பாரதியார் முதல்ல இருந்தே வாழ்க்கையோட இணைஞ்சவர். அதாவது சந்தோஷத்துக்கும் கஷ்டமா இருந்தாலும் சில பாடல்கள்லாம் சொன்னேன்னு நினைக்கிறேன் சரண்யா கிட்ட. ரொம்ப துக்கமா இருந்துச்சுன்னா நல்லது ஒரு வினை செய்தே பாடிட்டு இருப்பேன் கிச்சன்ல சமையல் செய்யும் போது. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா பாயும் நீ எனக்கு, அதுல கூட அந்த தோயும் அது நீ எனக்கு, அந்த வரிகள்லாம் ஒன்னொண்ணுமே அப்படியே நம்மள அந்த வரிகளுக்குள்ள கொண்டு போயிடுவாரு. அதான் இது அதீதத்தோட ருசி. இவர் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் உன்மத்தம். எந்த ஒரு உணர்ச்சி அவருக்கு ரௌத்ரம் வந்தாலும் சரி, இல்ல அந்த காதல் இருந்தாலும் சரி, அது துன்பத்துல இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்ட்ரீமா காட்டுற இது. அதுதான் நம்மளுக்கும் அது இழுத்துறதா என்னன்னு தெரியல. அவரு அந்த அதே போல இந்த எல்லாத்தையும் எதிர்காலத்தோட பாக்குறோம். நம்ம இது செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர் அந்த எதிர்காலத்துல நின்னு பாடினதுதான் அந்த ஆடுவோமே பல்லு பாடுவோமே இருக்கட்டும். அவரு அந்த அதே போல அந்த காளியை நினைச்சு பாடுறது, கண்ணன் பாட்டு எல்லாமே வந்து உண்மையிலேயே அவர் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி, இது ஒரு கற்பனைன்றதை சொல்லாம அந்த இடத்துல இருந்து ரசிச்சு நமக்கு நம்மையும் அந்த இடத்துக்கு இழுத்துட்டு போயிடுவாரு. அதே போல இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா, நம்ம திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்த பிறகுதான் பாரதியாரோட இன்னொரு கோணத்தை பார்க்க ஆரம்பிச்சோம். அதுவும் கோமதி சங்கர் சார் நிறைய பாரதியை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கிறதுனால என்னன்னு தெரியல. அதுவும் அவங்க அப்பாவோட அந்த அவரோட நூல் அந்த கம்பெனி அந்த அந்த சிதிலமான இடத்துல நின்னு பேசிட்டு வந்த பிறகு இன்னும் பாரதியை பார்க்கும் போதெல்லாம் வாழ்க்கை எப்படிலாம் துரத்துச்சு அவரு. இப்பவும் குறிப்பிட்டாரு இல்லையா உரையில, நினைச்ச படிப்பு படிக்கல, திருமணம் வந்து அப்போ குழந்தை திருமணத்தை விரும்பல, அவருக்கான அங்கீகாரம் கிடைச்சுதான்னு கூட அவருக்கு இல்ல. எதையும் மீறி ஒரு இடமா போறாரு. அவரோட எட்டயபுரத்திலேயே இல்ல, அங்க புதுச்சேரி போறாரு, சென்னைக்கு போறாரு. வாழ்க்கை துரத்துற இடத்துல எல்லாம் போனாலும் அந்தந்த இடத்துல அவரோட முத்திரைகளை பதிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அவரோட கவிதைகள் அந்த ஏன்னா அந்த மாஞ்சோலையை பத்தி அந்த பாட்டிலேயே குயில் பாட்டிலேயே குறிப்பிடுறாரு, புதுச்சேரியில அந்த மாஞ்சோலை அப்படின்னு சொல்லிட்டு. அது போல அவரை ஆச்சரியமா தான் இருக்குது. இவ்வளவு கஷ்டத்துலயும் அந்த அதாவது சாப்பாட்டுக்கே அந்த சினிமால பார்ப்போம் இல்லையா, சாப்பாட்டுக்கே இல்லாம அவரு குருவிகளுக்கு தன்னுடைய அரிசி எடுத்து இறைச்சிடுவாருன்னு. ஆனா அந்த மனசு வந்து புரியுது. அவரோட ஒரு பாடலை படிக்கும் போதும் நமக்கு அந்த புரியுது. அந்த என்ன சொல்றதுன்னே தெரியல, என்ன மனுஷன் இவரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் ஒரு ஏதோ அதே போல என்ன சொல்றதுன்னே வார்த்தைகளே இவரு கிடைக்கல. இந்த பாடல்லயே குயில் பாட்டிலேயே வரும், சிந்தை பறிகொண்டு செல்கின்றீர் சிந்தை கொடு போகின்றீர்னு. அது மாதிரி நம்மளுடைய சிந்தைகள் எல்லாம் கொண்டு போயிருக்கிறாரு. இன்னும் அவருடைய நிறைய கவிதைகள் இருக்கு, அதையும் சேர்ந்து வாசிப்போம். இந்த வாசிப்பை நேசிப்போம் குழுவிற்கு நன்றியை கூறி, சரண்யாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மிக்க நன்றி மனுரேகா. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா பாரதி இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே பெருமையும் மகிழ்வும் நிறைவும் சந்தோஷமும். எல்லாருடைய வாழ்க்கையிலயும் பாரதி ஏதாவது ஒரு வகையில பிணைஞ்சிருப்பாரு. அது பாப்பா பாடலாகட்டும், குயில் பாடலாகட்டும், எந்த பாட்டாகட்டும். சோ நம்ம நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். அடுத்தடுத்த இன்னும் நிறைய வாசிப்போம். இன்னும் பாரதியோட பொருள் பொதிந்த பல பாடல்களையும் தொடர்ந்து வாசிக்க இருக்கிறோம். அடுத்து யார் பேசுறீங்க? ரெடியா இருக்கீங்களா யாராவது? வணக்கம் ரவி சார். நான் முதலே கவனிச்சேன், அக்கலூர் ரவி வந்திருக்காரு. வணக்கம் ஐயா. நீங்க சில வார்த்தைகள் பேசுறீங்களா குயில் பாட்டை பத்தி? ரவி சார் இருக்காரா? பிரியா பேசுறீங்க? பிரியா, பிரியா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். வணக்கம்மா. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. இவ்வளவு விவரமா ஒவ்வொரு எப்படி சொல்றது அனலைஸ் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அடுத்த கூட்டத்துல அடுத்த தலைப்புல முடிஞ்சா நான் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு எப்படி சொல்றது, விழைவு, பெருவிழைவு, பேராசை அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 40-45 வயசு உள்ளவங்கன்னு நினைக்கிறேன். 40 வயசுக்கு மேல உள்ளவங்களா இருப்பாங்க. இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்த, அற்புதமான தமிழை வந்து நம்ம வந்து நமக்கு அடுத்த தலைமுறைக்கு, எனக்கு வந்து இன்னொரு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை அப்படின்னு சொல்லலாம். இளைஞர்கள் இதை வந்து ரசிக்கணும், இளைஞர்கள்ட்ட இந்த விஷயம் போகணும், இளைஞர்கள் தமிழை இன்னும் ஆழ்ந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்த நம்ம இளைஞர்கள் வந்து தேடி படிக்கிறாங்களா, அனுபவிக்கிறாங்களா, மகிழ்ச்சி அடைகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒவ்வொருத்தங்க பேசும்போதும் எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்தது. அவ்வளவுதான். அது வந்து எப்படி சொல்றது, ஒரு பேராசைன்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது பிரசன்னன் வந்து அந்த மிட்சம்மர் நைட் வந்து உட்காந்து உடம்பு சரியில்லைன்னா கூட உட்காந்து படிச்சுட்டு ஒரு ஆர்வத்தோட அந்த விஷயத்தை இங்க எல்லார் மத்தியிலையும் பகிர்ந்துக்கணும்னு சொன்னது அப்படிங்கிறதெல்லாம் வெளியே பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. மிக்க நன்றி ரவி சார். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததும் பேசினதும். அடுத்த பிரியா இருக்கீங்களா? பிரியா நீங்க பேசுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. யார் பேச வேண்டியிருக்கு? சரண்யா, பிரியா பேசுறேன். வணக்கம்மா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கங்க. அந்த வாசிச்சுட்டு இருந்தது பாரதியோட குயில் பாட்டு வந்து எல்லாரும் வாசிச்சது ரொம்பவே நல்லா இருந்தது. தனித்தனியா வந்து எல்லாருமே செய்யுள் பிடிச்ச வரிகளை சொல்லி நல்லாவே விளக்கமா சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி. நான் உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்காகலாம் இருக்கேன். எல்லாம் லைனா பேசிட்டு இருக்காங்க, நான் அதை கவனிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றி. நன்றி. சுகுணாமா பேசுறீங்களா? சுகுணா சம்பத். சுகுணாமா வணக்கம். பேசுறது கேக்குதா? சுகுணா மேம் நீங்க பேசுறீங்களா குயில் பாட்டை பத்தி? இல்ல சரண்யா, நான் அப்படியே கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. பேச வேண்டிய நண்பர்கள் இருக்கீங்களா? ஏன்னா சில பேர் மட்டும் தான் எனக்கு ஸ்கிரீன்ல காட்டுது. அட்மின் ஆக்சஸ் இல்லாதனால எனக்கு சரியா தெரியல. சரண்யா, ஏதாவது பாடி பாத்தீங்களா இதுல இருக்கிற பாடல? சங்கர் சொன்னாரு சந்தத்தோட இருக்கு அப்படின்னு. நான் நீங்க பாடுவீங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இல்ல அது ட்ரை பண்ணல. ஏன்னா இது எந்த டியூன்ல இன்னும் நான் இது வரைக்கும் இந்த பாடல்ல கேட்டது இல்ல. மத்த பாடல்களாவது கேட்டிருக்கோம். இது வந்து பாடி கெடுத்துற வேணாமே அப்படின்னு யோசிக்கிறேன். இல்ல அவரு சங்கர் சொன்ன மாதிரி நல்ல சந்தத்தில் அமைஞ்சது. நம்ம கோமசங்கர் சார் கூட அடிக்கடி சொல்லுவாரு இல்லையா, வெண்டலையில எழுதி இருக்கிறாரு. அவர் சொல்ற முக்கியமான விஷயம், பாரதியை பத்தி முக்கியமா சொல்றது அவர் சந்த ஓசை ரொம்ப அழகா எழுதுவார் அப்படிங்கறதுதான். சோ படிக்கும் போதே எனக்கு நிறைய தெரியுது. படிக்க படிக்க நிறைய சினிமா பாடல்கள் தான் ஞாபகம் வருது. சோ அந்த பாட்டுல இப்படி இருக்கு, இந்த பாட்டுல எப்படி இருக்கே, நம்ம அனு மேம் சொன்ன மாதிரி. சோ அதெல்லாம் மைண்ட்ல வருது. 4-5 டியூன் வருது எனக்கு மைண்ட்ல. அதனால இன்னும் பாடி பார்க்கல. நம்ம உரையாடல் முடிச்சு ஒரு 2 நாள்ல நான் ட்ரை பண்றேன்னா. மற்ற மற்ற நண்பர்கள் யாரும் பேசுறீங்களா? விட்டு போயிடுச்சா? போனா இருக்கீங்களா? போனா போனம்மா வணக்கம். புவனேஸ்வரி போனம்மா பேசுறீங்களா குயில் பாட்டு? பேசுற அளவுக்கு நான் எக்ஸ்பர்ட்லாம் இல்லைங்க. இதான் இப்பதான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளவு இன்டெப்தா ரீட் பண்ணணும்ன்றதே இந்த குரூப்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு என்ன எவ்வளவு தேங்க்ஸ் ஆனாலும் சங்கருக்கு பத்தாது. ஸோ ஐ எம் நாட் தட் வெரி இன்டு. அவ்வளோ புரியல எனக்கு. அவ்வளோ நீங்க சொல்றத கேட்டதுக்கு அப்புறம் தான், முதட வாசிச்சு எல்லாரோட எக்ஸ்பிளனேஷனும் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓரளவு குயில் பாட்டுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னே புரிஞ்சுது. மேபி போக போக கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் ஆயிட்டு ட்ரை பண்றேன். தேங்க்யூ. எனிவா நன்றி. நன்றிம்மா. நன்றி. நான் ஒரு 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 சில மணி 8:30 ஆயிடுச்சு இல்லையா? நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் பேசுறேன். அதுக்கப்புறம் பொது உரையாடல் ஏதாவது இருந்தா நம்ம நண்பர்கள் பேசணும்னா பேசலாம். சோ நிறைய வந்து அவர் கடைசியில பாரதியுடைய குயில் பாட்டு 700 வரிகள் கொண்ட பாட்டு. ரொம்ப அருமையான ஆழமான நிறைய பழந்தமிழ் சொற்களை சேர்த்து கோர்த்து எழுதப்பட்ட ஒரு பாடல். அவங்க நம்ம நண்பர்கள் யாரும் சொன்னாங்களே, முதல்ல படிக்கும் போது எனக்கு திட்டினேன் அவரை, பாரதியா இதுன்னு இப்படி எல்லாம் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கும் அதே ஒரு மனநிலை இருந்துச்சு.
ஏன் அப்படின்னா நான் இன்னும் மற்ற தனிப்பாடல்கள் திரட்டு மற்ற அழகான பாடல்கள் அப்படித்தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கான்செப்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. மறைபொருளா உட்பொருளா நிறைய இருக்குன்னு பிரசன்னா சார், கோமல் சார் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இன்னும் வந்து அந்த ஸ்டேஜுக்கு எனக்கு இன்னும் போக முடியல. இன்னும் எனக்கு தெரியலையோ இந்த காலம் எடுக்குமோ என்னவோ தெரியல. ஆனாலும் ஸ்ட்ரைட்டா நேரடி பொருள் கொண்டோம் அப்படின்னா சில இடங்கள்ல கொஞ்சம் நமக்கு தடுமாறுற மாதிரி இருந்தது ஆரம்பத்துல. எப்படி எழுதி இருக்காரு, ஏன்னா குயில காதலிக்கிறாரு அப்படிங்கிறது புரியுது. குயில் வந்து இன்னொருத்தரை காதலிது. பொதுவா ஒரு பெண் வந்து மாற்றானை காதலித்தல், அவன் பின்னாடி போதல், அவனை நான் கொல்ல போறேன். சோ இந்த இதெல்லாம் வந்து நான் பாரதி கிட்ட எதிர்பார்க்கல. அதாவது புதுசு. சோ இனி கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கி எனக்கு கிரகிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாச்சு. படிக்க படிக்க என்னன்னா பானுரேகம்மா அனுராதா அம்மா எல்லாம் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருந்தது. பரவாயில்லையே, ஏன்னா அப்படி சொல்லிதான் கோமல் சங்கர் சார் கிட்ட பேச ஆரம்பிச்சேன். சார் எளிமையா படிக்கலாம், செய்யுள் குழு தொடங்கி இருக்கோங்கிறது சென்ற நூற்றாண்டு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு கவிஞர் புலவராக பாரதி இருக்கிற காரணத்தால பாரதி பாடல்கள்லயும் தொடங்கலாம், ரொம்ப அழகான ஒரு கவிதை நயத்தோட எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி தொடங்கணும். ஆனா இதுலயுமே நிறைய இருக்கு. இது கண்டிப்பா ஒரு 10 நாள்லயோ அல்லது ஒரு மாசத்துலயுமே கூட படிச்சு முடிச்சு விட முடியாதுன்னு நினைக்கிறேன். சோ நிறைய நமக்கு டைம் தேவை. இது ஒரு தொடர் வாசிப்பாவும் நம்ம வீட்லயும் போய் ஃப்ரீ டைம்ல நிறையவே நம்ம படிக்கணும். ஒவ்வொரு வரிக்கு வரி ஒரு வரிக்கு வரி இந்த வரிய வந்து அவர் எவ்வளவு யோசிச்சு எழுதியிருப்பாருன்னு கூட என்னால அத திங்க் பண்ண முடியல. சோ அப்படியாப்பட்ட சில வரிகள் நம்ம பார்க்கலாம். முதல் 4 வரி, வெரி ஃபர்ஸ்ட் லைன்ஸே வந்து காலை இளம் பருதி வீசும் கதிர்களிலே நீலக்கடலோர் நெருப்பெதிரே சேர்மணி போல் மோகனமாம் ஜோதி பொருந்தி முறைத்தவரா வேகத்திரைகளினால் வேத பொருள் பாடி. பாரதியுடைய பல கவிதைகள்ல பாத்தீங்கன்னா வந்து பல பாடல்கள்ல வந்து இந்த வேதம் ஆகமம் இந்த மாதிரி ஒரு அது சார்ந்த ஒரு ஒரு டச் இருக்கும். வேதிக் டச்ன்னு சொல்லுவோம் இல்லையா அவருடைய பாடல்கள்ல. சோ அதை சேர்த்து அது ஒரு பெரிய விஷயமாகும். அது ஒரு முக்கியமான ஒரு சேக்ரெட் திங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை சேர்த்துக்கிட்டே இருப்பார். சோ காலை இளம் பருதி வீசும் கதிர்களிலே நீலக்கடலோர் நெருப்பெதிரே சேர்மணி போல். அதாவது முறை தவறா வேகத்திரைகள் அப்படின்னா பாய்கின்ற திரைனா நம்ம வேவ் சொல்றோம், அலைகள். சோ அந்த திரைகளினால் வேத பொருள் பாடி. சோ வேதம் ஓதுவாங்க இல்லையா அந்தணர்கள் வந்து ஒரு ஆத்தோரத்திலையும் கடலோரத்திலையும் கடற்கரையிலையும் கரைகள்ல உட்காந்து வேதம் ஓதுவாங்க. பாத்திருக்கீங்களா? இப்போ ஒரு சமஸ்கிருத மந்திரம் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்லலாம், பிரதம் விஷ்ணம் சதிவர்ணம் இப்படி கடை. சோ அந்த வேதம் ஓதுறது, நான் ஒரு பேச்சுக்காக இதை சொன்னேன், விஷ்ணு சகஸ்ரநாமம். சோ நிறைய வேதம் ஓதும் போது அது ஒரு சாண்டிங், ஒரு பிராக்டிஸ் மாதிரி நமக்கு காதுல நிறைய சினிமால பார்த்திருப்போம், நேர்லயும் பார்த்திருப்போம். இந்த காட்சியை வந்து அவர் சொல்லும் போது ஒரு புதுச்சேரி நகரத்தை பத்தி சொல்லும் போது அந்த அலைகள்லாம் வந்து வேத பொருள் பாடி. சோ அலையோசை வந்து எதுக்கு உருவகப்படுத்துறாரு, எதுக்கு ஓமைப்படுத்துறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சோ வேகமா தொடர்ந்து அடிக்கிறது. எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சினிமா பாடல், ஒரு திரை காட்சி ஞாபகம் வந்தது. நம்ம சிந்து பைரவி அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா, நம்ம சிவகுமார் சார் வந்து பாடகரா நடிச்சிருந்திருப்பாரு. அதுல வந்து ஒரு சமஸ்கிருதம் ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமஸ்கிருத மந்திரம் இருக்கு. சோ அதனுடைய குறிப்பிட்ட ஒரு 8 வரிகளை மட்டும் பாடுவார். எப்படி ஃபர்ஸ்ட் சீனே அதுதான், அது பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் இப்படி வரும். ஒரு 8 லைன் வரும். அதுக்கு மட்டுமே வீடியோ இருக்கு, யூடியூப்ல நான் ஷேர் பண்றேன், குரூப்ல பாருங்க. அந்த பாட்டு அந்த சீன் போது என்ன தோணும் அப்படின்னா, எல்லாருமே வந்து சந்தியாவந்தனம் பொதுவா சூரிய நமஸ்காரம் சூரிய வணக்கம் பண்ணுவாங்க, அந்த பழக்கம் இருக்கிறவங்க எல்லாம். இவர் கலைஞர் அப்படிங்கிறதுனால தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் சூரிய வணக்கம் பண்ணும்போது ஆதித்ய ஹிருதயம்ங்கிறது சூரியனுக்காக எழுதப்பட்ட பாடல், அவரு ராமனுக்காக எழுதப்பட்ட பாடல், சூரியனை வேண்டி அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு. இதுல இந்த பாட்டு இந்த ஒரு முதல் 4 வரிகள் படிக்கும் போதும், அதுக்கப்புறம் சொல்றேன், இருளும் ஒளியும் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு பாத்தீங்களா. இதே குயில் பாட்டுல வந்து 6வது தலைப்புல வந்து மேடம் சொன்ன மாதிரி நாசக்கதையை நடுவே நிறுத்தி விட்டு பேசும் இடைப்பொருளின் பின்னே மதிபோக்கி கற்பனையும் வர்ணனையும் காட்டி கதை வளர்க்கும் விற்பனர்த்தம் செய்கை விதமும் தெரிகலஞான். சோ நான் இதை எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் வர்ணிக்கிறேன். சோ டக்குன்னு இந்த பேசிட்டு இருக்க கதையை நிப்பாட்டிட்டு கற்பனை கலந்து எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மைண்ட் செட்ல இருக்காரு. அந்த ஒரு குயில் இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு, இப்படி பண்ணிட்டு போயிடுச்சு,
மாடு கூட பாத்துட்டாரு, குரங்கு கூட பாத்துட்டாரு, இந்த மைண்ட் செட்ல இருக்கும்போது இது டக்க நிப்பாட்டிட்டு, அதாவது பொய்யுரை புனைந்துரை செய்யற கவிஞர்கள் மாதிரி எனக்கு பண்ண தரல. இருந்தாலும் சாரி சார். சரண்யா, இல்ல சொல்லுங்க. இந்த அந்த கதையை நடுவுல நிறுத்துறதுங்கிறது பாரதியார் விரும்பல, அதை அவர் வர்ணிக்க விரும்பல. அது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படி செய்யறவங்கள தப்புன்னு சொல்றாரு. கவனிச்சு பாருங்க. அதுக்காக தான் நான் குறுக்கிட்டு சொன்னேன். மேலை கதையுரைக்க வெள்கி குலையும் மனம், காலை கதிரழகன் கற்பனைகள் பாடுகிறேன். பிரியதர்ஷினி நினைக்கிறேன். அதே மாதிரி தங்கம் உருக்கி தழல் குறைத்து தேனாக்கி எங்கும் பரப்பியதோர் இங்கிதமோ, வான்வெளியை ஜோதி கவர்ந்து மயமாம் விந்தையினை ஓதி புகழ்வார் ஓமையொன்று காண்பாரும். இத தங்கம் உருக்கி தழல் குறைத்து, தங்கத்தை உருக்கிட்டாங்க, உருக்கி ஓடுது, ஆறா ஓடுது. நம்ம அந்த கொல்லம் பட்டறையில கோல்ட் ஸ்மித் பட்டறையில எல்லாம் பார்த்தோம்னா உருக்கி போடுவாங்க. அந்த தழல் குறைத்து அதனுடைய தழலை குறைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த திக்கு திக்குன்னு எரியுறது, நெருப்பு ஒளி குறைஞ்சு தேன் கலர் வந்துடும். தேன் கலர் அப்படிங்கிறது வந்து ஆரஞ்சும் கோல்டும் கலந்த ஒரு கலர், கொஞ்சம் லைட் பிளாக் கலந்த கலர். நல்லா நான் இந்த வரி படிச்சதுக்கு அப்புறம் தான் கவனிக்கிறேன், ஆனா அப்படி கூட ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த காலை கதிரவன் ஒளிக்கு வந்து அதை எப்படி உவமையாக்குறாரு பாருங்க. தங்கத்தை ஒளி அப்ப தகதகவென ஜொலிக்கும், தகத்தகாய சூரியன் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, தகதகவென ஜொலிக்கும் தங்கம் போல ஜொலிக்கும் சூரியன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, தங்கத்தை உருக்கும் போது அந்த தழலை குறைச்சிட்டோம்னா அந்த உருக்கப்பட்ட தங்கம் வந்து தேன் கலருக்கு வந்துடும். அந்த தேனாக்கி அந்த குழைவாக்கி எங்கும் பரப்பியதோர் இங்கிதமும். சோ அந்த கலர்ல வந்து, ஏன்னா காலை கதிரவன் மாலை கதிரவன் பாத்தீங்கன்னா அந்த கலர்ல தான் வானம் இருக்கும். சோ அதை ரொம்ப அழகா கொடுத்திருப்பார். இது கதிரவனை, அதாவது ஒரு சூரியனை இப்படி ரசிக்கும் போது வந்து எனக்கு இந்த சிந்து பைரவி பாடல் ஞாபகம் வந்து, இன்னும் டிட்டோவா சொல்லணும் அப்படின்னா அந்த பாடல் ஜேசுதாஸ் பாடுற பாடல் வந்து பாரதிய பாடுற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட்ல போடிடுச்சு. ஏன்னா ஆரம்பத்துல இவர் குயிலோட இசையில நான் மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பாரதி படத்துல ஒரு பாடல் வரும் இல்லையா, மயில் போல பொண்ணு ஒண்ணு குயில் போல பேச்சு, அந்த இது. சோ குயிலோட ஓசையிலேயே அவர் கரைஞ்சு போயிடுறாரு. சோ அதுவாவே உருமாறுறாரு. இப்ப ஒரு பொருளை எட்ட நின்னு பாரதி ரசிக்கல, ஒரு தேர்ட் பர்சனாவோ ஒரு 10 அடி தள்ளி நின்னோ வந்து ஒரு விஷயத்த அவர் ரசிக்கலைங்கிறது தெரியுது. அதாவே மாறிடுறாரு. அதை முழுசா உள்வாங்கிக்கிறாரு. அது குயிலோ மாடோ இயற்கை காட்சியோ சூரியனோ இசையோ, இசையை பொறுத்த இந்த ஒரு வரிகளை படிக்கும் வந்து இப்ப கண்ணை இனிதென்றுரைப்பார் கண்ணுக்கு கண்ணாகி விண்ணை அளிக்கும் ஒளி மேம்படுமோர் இன்பமன்றோ மூலத்தனிப்பொருளை மோனத்தை சிந்தை செய்யும் மேலவரும் அக்தோர் விரிய மொழி என்பாரேல் நல்லொளிக்கு வேறு பொருள் ஞாலமிசை ஒப்புளதோ. ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் வந்து எவ்வளவு அழகா இருக்கு, இது ஈக்குவலா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு விஷயம் அழகா இருக்குன்னு சொல்லலாம், சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம், இதுதான் வந்து அல்டிமேட், அதை தாண்டி எதுவும் கிடையாதுன்னு நிறைய இடங்கள்ல சொல்றாரு. இசையை பத்தி சொல்லும் போது இதே குயில் பாட்டுலயும் பாரதி இதைதான் சொல்றாரு. சூரியனை பத்தி சொல்லும் போது ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு போய் ஒரு டாப் கியர் வரைக்கும் போய் அதை வர்ணிச்சிட முடியுமோ, அதை தாண்டி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, பாரதியை தாண்டி இந்த விஷயத்த எழுதுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவர் ஒரு விஷயத்த சொல்லிடுவார். அதே போல வந்து இங்க குயிலும் மாடும்ங்கிறதுல வந்து ஒரு 8வது வரியில இருக்கும் பாருங்க. கண்டேன் வெகுண்டேன் கலக்கமுற்றேன் நெஞ்சில் அனல் கொண்டேன் குமைந்தேன் குமுறினேன் மெய் பெயர்த்தேன், அதை வியர்த்தேன் அப்படிங்கிறதுக்கு இந்த வரியை படிக்கும் போது எனக்கு ஒரு திரைப்பட பாடல் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. கண்டேன் 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 காதலை, அந்த பாட்டு கூட ஒரு சேரன் நடிச்சிருப்பாரு இல்ல, சேரனும் ஸ்னேகாவும். ஏன் அந்த திரைப்பட பாடலை சொல்றேன் அப்படின்னா வந்து இதே தாக்கம் அதுல இருக்கும். யுகபாரதியினுடைய பாடல் அது ரொம்ப அழகாவும் இருக்கும் அதனுடைய லிரிக்ஸ். ஆனாலும் பாத்தீங்கன்னா பாரதி பாடல்களை படிக்கும் போது வந்து பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிற படம், அதுல அந்த வரி பாருங்களேன், இந்த குயிலோட மொழி, இந்த குயில் மொழிய வந்து எவ்வளவு அழகா சொல்றாரு அப்படிங்கிறத இந்த சாரம் படிச்சோம்னா அந்த வரிகள் அப்படியே வரும். அதை படிக்கிற பாருங்க. பட்டின் சுகம் நெல்லும் விரல் மெட்டில் சுகம் சொல்லும் குரல் எட்டித்தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே அப்படி வரும். பிள்ளை மொழி சொல்லை விட ஒற்றை பனை கல்லை விட, பிள்ளை மொழி சொல்லை விட ஒற்றை பனை கல்லை விட போதை தரும் காதல் வர தொலைந்தேன் தொலைந்தேன் தொலைந்தேன். இது வந்து சினிமா பாடலுக்குரிய வரி. ஆனா வந்து பாரதியினுடைய குயில் பாட்டை படிக்கும்போது குயிலையும் குயிலுடைய குரலையும் குயில் தரும் காதலையும் குயில் பால் இவர் கொண்ட காதலையும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வரும்போது இதே பாட்டு நமக்கு மைண்ட்ல வரும்.
இந்த லைனை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே, இதே ஃபீல் நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே. ஏன்னா நம்ம லிரிக்ஸ் கவனிப்போம்ல சினிமா பாட்டு கேட்கும் போதெல்லாம். இதே மாதிரி யாரோ எழுதியிருக்காங்களேன்னு பார்க்கும்போது யுகபாரதியினுடைய அந்த பாடல் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ வீட்டுக்கு போய் கேட்டு பாருங்க, இதே சாரம் தான் இருக்கும். அது ஒண்ணு. இன்னொரு கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா ஒரு விஷயம் இப்போ அனுராதா மேம் சொன்னாங்க. நமக்கு இன்பமா இருக்கும் போது குயில வந்து தீங்குயில் தேன் குயில்னு சொல்றாரு, இல்லைன்னா பொய் குயில் பேதை குயில் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல குயிலும் மாடுங்கிற தலைப்புல வந்து நெஞ்சு புறச்சுமையும் வீரத் திருவாலும் வானத்து இடிபோல் மாவென்று உருமுவதும் ஈனப்பறவை முதுகின் மிசை ஏற்றால் காலை குழைத்து வளைத்தடிக்கும் நேர்மையும். அதாவது காளை மாடோட அழகை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அது மாவென்று அப்படி இருக்கா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஈனப்பறவை, அது என்னவோ தெரியல, ஆரம்பத்துல இருந்தே வந்து அது எதுவும் உட்பொருளா மறைபொருளான்னு எனக்கு தெரியல, பெரியவங்க சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். குயிலுடைய தன்னுடைய பிறப்பை வந்து அது ரொம்ப கீழ்மைப்படுத்திக்கிது. அதை கவனிச்சிருக்கோம் இல்லையா? இவர் பாரதி கிட்ட பேசும்போதும் சரி, மற்ற விலங்கினங்கள்கிட்ட பேசும்போது நான் ஒரு ஈனப்பிறவி, சிறு பிறவி, புல்லாய் பிறந்து பறவையாய் பிறந்து விட்டேன், உன்ன மாதிரி வால் எனக்கு இல்ல, உன்ன மாதிரி திமில் எனக்கு இல்லைன்னு மாடு கிட்ட சொல்லுது. குரங்கு மாதிரி வால் எனக்கு இல்ல, இந்த மாதிரி வால் மனுஷங்க கிட்ட கூட இல்லை அப்படி. சோ நான் வந்து சிறு இனம், பறவை இனம் அப்படிங்கறத ரொம்ப கீழ்மைப்படுத்தி ரொம்ப சிறுமைப்படுத்திக்கிட்டு மற்ற இனங்களை ரொம்பவே நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி பண்றாங்க. இதே இடத்துலயும் வந்து ஈனப்பறவை முதுகின் மிசை ஏறிவிட்டால், இதை யாராவது நம்ம கவனிச்சிருப்போம்ல சும்மாவே கூட. ஒரு மாடு முதுகுல வந்து ஒரு பறவை ஏறிச்சு அப்படின்னா டக்குன்னு வாழை வச்சுதான் அடிக்கும். அந்த உண்ணிய கொத்தி திங்கிற வரைக்கும் விட்டுருக்கும், கொத்தி தின்னு முடிச்சிருச்சுன்னா துரத்தி விட்டுரும். சோ இதுதான் வந்து அந்த மாடனுடைய இயல்பு. இதே ஈனப்பறவை முதுகின் விசை ஏறிவிட்டால் வாளை குழைத்து வளைத்தடிக்கும் நேர்மையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார். அடுத்த பேஜ்லயே பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு காளமாடு அப்படின்னு குயில் சொல்லுது. என்ன பண்ணுவேன், எப்படி எல்லாம் இருப்பேன், பாவியேன் வந்தமது காதில் மதுரை இசை பாடுவேன், உந்தம் முதுகில் ஒதுங்கி படுத்திருப்பேன், வாளில் அடிபட்டு மகிழ்வேன், மாவென்றே ஓலிலிடும் பேரொலியோடு ஒன்றுபட கத்துவேன். முதல் பேஜ்ல வந்து ஈனப்பறவை சும்மா பறவையெல்லாம் வந்து உட்காந்துச்சுன்னா அடிச்சு துரத்திடுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது. அதே தான் அந்த பறவையா இருக்கும்போது வந்து ஆனா நான் வந்து முதுகுல உட்கார்ந்துப்பேன், வாளில் அடிபட்டு மகிழ்வேன். சோ எந்த விஷயத்த வந்து ஒரு பெருமையான விஷயமா வந்து இதுதான் துரத்தி விட்டுறணும், நீ பறவையெல்லாம் வந்தா அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்றாரோ, அதே வந்து ஒரு பெருமையா, நீ அடிச்சா எனக்கு ரொம்ப அப்படி ஜில்லுன்னு இருக்கு, எனக்கு அந்த மாதிரிதான் மைண்ட்ல ஓடிச்சு. உன் வாளில் அடிபட்டு மகிழ்வேன் அப்படின்னு அந்த குயில் சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு புறனான ஒரு வரிகள் தான். ஆனா அதனுடைய அழகு பாருங்க, ரெண்டு சேற்றிலே தாமரையும் சீழுடைய மீன் வயிற்றில் போற்றும் மொழிமுத்தும் புறப்படுதல் கேட்டிலிரோ. புல் பறவையானது வந்து தன்னைத்தானே தாழ்த்திக்குது. ஆனாலும் வந்து நான் சின்ன பறவையா இருந்தாலும் சேற்றில தானே தாமரை மலருது, சேற்றில் முளைத்த செந்தாமரை அப்படின்லாம் சொல்றோம்ல. சீழுடைய மீன் வயிற்றில் போற்றும் ஒளிமுத்தும் புறப்படுதல் கேட்டிலிரோ. நம்ம முத்து வந்து அந்த சிப்பி அதுல இருந்துதான் உருவாகுது இல்லையா? அதுக்குள்ள பூந்து அந்த அழுக்கு அந்த இதுதான் வந்து நாளடைப்பட்டு முத்தாகுது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். சிறிய விஷயமா இருந்தாலும் ஈனப்பிறவியா இருந்தாலும் அதுலயும் முத்தும் தாமரையும் மலருது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. அது யாராவது எனக்கு விளக்கி சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன் பாடல் முழுக்கவே வந்து ரொம்ப அந்த குயில் தன்னைத்தானே தாழ்த்திக்கிற மாதிரிதான் இருக்கும். அது சில இடங்கள்ல வந்து அளவுக்கு அதிகமா கூட இருக்கும். அது என்னங்கிறது பார்ப்போம். அதே போல இதே குயில மாடுங்களே வந்து பாட்டு முடியும் வரை பாரறியேன் விண்ணறியேன் கோட்டு பெருமரங்கள் கூடி நின்ற காவறியேன் தன்னை அறியேன் தனைபோல் எருதறியேன் பொன்னை நிகர்த்த குரல் பொங்கி வரும் இன்பம் ஒன்றே கண்டேன். இதே வந்து பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன், இதே சிந்து பைரவி. இந்த வரிகளுமே வந்து மேபி இதுல இருந்து எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு என்னுடைய ஒரு அனுமானம் இருக்கலாம். அவங்க எழுதி இருக்கலாம். ஆனாலும் இதை படிக்கும் போது நம்ம அறியாமே வந்து இன்ஸ்பயர் ஆயிடுறாங்க கவிஞர்கள்ல. பாரதி பாட்டை படிக்கும் போது இந்த சந்த ஓசை இந்த நயம் நல்லா போய் மைண்ட்ல உட்கார்ந்துருக்கு. சோ இதுக்கு வேற வரிகள் போட்டு எழுதிக்கிறாங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஒரு வரி, பொன்னை நிகர்த்த குரல் பொங்கி வரும் இன்பம் ஒன்றே. பாரதியோட இன்னொரு பாட்டே இருக்கு இல்லையா? பொன்னையே நிகர்த்த மேனி நின்னையே நிகர்த்த சாயல் பின்னையே நித்திய கண்ணி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். சோ அந்த பொன்னை நிகர்த்த, பொண்ணுக்கு இணையான அப்படிங்கிறது இந்த பொன்னை நிகர்த்த மேனின்னு சொல்லியிருப்பாரு. இதுல பொன்னை நிகர்த்த குரல். இன்னும் இதுக்கு நெருப்பு சுவை இடத்துல எழுதியிருப்பாரு, குயிலுடைய குரல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அனுராதாமா சொன்னாங்கல்ல குயிலை எப்படி எல்லாம் வர்ணிக்கிறாங்க. குயிலோட குரலுமே வந்து பொன் போல் இருக்கிறது, ஒரு இடத்துல நெருப்பு போல் இருக்கு, ஒரு இடத்துல தேன் போல் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அதனுடைய குரலுடைய ஓசை வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி அவரோட மைண்ட் செட் தகுந்த மாதிரி இப்படி இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த வரிகள்லாம்.
இன்னும் ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய எழுதி வச்சிருக்கேன், டைம் இல்லை. இன்னும் நம்ம நிறைய பேசுவோம். குழுவிலேயே நான் சொல்றேன். பிரம்மா, அதாவது பூமி தன்னை படைத்த அந்த பிரம்மனை நான்முகன்னு சொல்லுவோம் இல்லையா, அவரை பத்தி இசையை பத்தி சொல்ல வர்றாரு. இசை வந்து எவ்வளவு பெரிய விஷயம், பாடல் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படிங்கறத சொல்ல வர்றவர் வந்து எதெல்லாம் ஈக்குவல் பண்ணிட்டு வர்றாரு பாருங்க. பிரம்மனே, படைப்பு கடவுளே, நான்முகனே, பண்டே உலகு படைத்தனை நீ என்கிறார். நீதான் உலகத்தை படிச்சேன்னு சொல்றாங்கப்பா. என்ன படிச்ச? நீரை படைத்து நிலத்தை திரட்டி வைத்தாய். நீரை படைத்து, நீர் அப்படிங்கிற அது நீராதாரத்தை படைச்சிட்ட. பூமி வந்து நாளடைவுல குளிர்ந்து 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 நீர் உருவாகுச்சு அப்படின்னு நம்ம சயின்டிபிக்கலி நம்ம பாக்குறோம். நீரை படைத்து நிலத்தினை திரட்டி வைத்தார். ஒரு நில உருண்டையா உருமாறிடுச்சு. நீரை பழைய நெருப்பில் குளிர்வித்தாய். இந்த ஒரு வரியை மட்டும் எனக்கு புரியல. அதாவது சூரியன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து 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 நாளடைவுலதான் வந்து குளிர்ந்து நீர் உருவாகி அப்புறம் உயிரினங்கள் உருவாச்சு அப்படிங்கறதுதான் கோட்பாடு இல்லையா? அப்படி நம்ம பாக்குறோம். இந்த வரியில மட்டும் அவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியல. யாரோ சொன்னீங்க என்ன பரா. நீரை பழைய நெருப்பில் குளிர்வித்தாய், காற்றை முன்னே ஊதினாய், காணறிய வானவெளி தோற்றுவித்தாய். காத்த ஊதுன, காத்த அனுப்புன, வானவெளி உருவாச்சு. நின்றன் தொழில் வலிமை யார் அறிவார். சோ நீரை உருவாக்கியிருக்க, நிலத்தை உருவாக்கியிருக்க, காற்றை உருவாக்கியிருக்க, அதன் மூலமா வானத்தை உருவாக்கியிருக்க நான்முகனே. உள்ளந்தான் கவ்வ ஒரு சிறிதும் கூடாத கொள்ளை பெரிய உரு கொண்ட பல கோடி வட்ட உருளைகள் போல் வானத்தில் அண்டங்கள் எட்ட நிரப்பி அவை எப்போதும் ஓட்டுகின்றாய். கோள்கள், அதாவது பிளானட்ஸ் சொல்லுவோம்ல, அந்த கோள்கள் எல்லாம் நீதான் படைச்சிருக்க. பூமியை படைச்சது மட்டும் இல்லாம அண்ட சராசரத்தையும் நீதான் படைச்சிருக்க. வட்ட உருளைகள் மாதிரி உருண்டை உருண்டையா செஞ்சு ஓட விட்டுருக்க. அதை ஓட்டிக்கிட்டே இருக்க. அது சொல்ற நயம் பாருங்களேன். உருவாக்கி இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த வட்ட உருளைகள் போல் வானத்தில் அண்டங்கள் எட்ட நிரப்பி அவை எப்போதும் ஓட்டுகின்றாய். எப்போதும் அது இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த வரி பாருங்களேன். எல்லாம் அசைவில் இருப்பதற்கே சக்திகளை பொல்லா பிரம்மா புகுத்தி விட்டாய் அம்மாவோ. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2வது 3வது படிக்கிற குழந்தை ஒரு பிளானட்டோரியம் கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த கோள்கள் எல்லாம் எவ்வளவு ஆச்சரியமா பார்க்கும். அவர் எவ்வளவு பெரிய கவிஞர், எவ்வளவு ஞானம் உள்ளவர். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு புல்லில இருந்து கவிமனம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் எப்படி இயங்குது ஒரு சயின்டிஸ்ட் மைண்ட்ல இருந்து பார்க்காம ஒரு குழந்தை மனதுல இருந்து பாக்குறாரு. அதனாலதான் அவங்க கவிஞர்கள் இல்லையா. இதெல்லாம் எப்படி இயங்குது, இது சரி படைச்சிட்டா சரி அது போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து எல்லாம் அசைவில் இருப்பதற்கே மூவ்மெண்ட்லயே இருக்கணும் இல்லையா. ஒண்ணுக்கு ஒண்ணு புவி ஈர்ப்பு விசை இருக்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணு மூவ்மெண்ட் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே சக்திகளை பொல்லா பிரம்மா புகுத்தி விட்டாய். சோ அது தன்னைத்தானையும் சுத்திக்கணும். கோள்கள் சூரியனையும் சுத்தி வரணும். ஒரு கேலக்சின்னு சொல்லும்போது நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்கு. அடுத்து இன்னொரு வரி பாருங்களேன். நம்ம கொஞ்ச நாள் சின்ன வயசுல நமக்கு ஒரு சூரிய குடும்பம் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. நாளடைவுல பேரண்டம், பிரபஞ்சம் இதெல்லாம் பண்ணும்போது பல சூரிய குடும்பங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது இந்த வரி எழுதியிருக்காரு பாருங்க. பொல்லா பிரம்மா புகுத்தி விட்டாய் அம்மாவோ, காலம் படைத்தாய் கடப்பதிலா திக்கமைத்தாய். காலம் என்ற ஒன்றை படைத்து விட்டாய். டைம் அப்படிங்கறது படைச்சிட்ட. கடப்பதிலா திக்கமைத்தாய். திக்குன்னா திசை. சோ நார்த் திசைகள், எண் திசைகள் சொல்றோம். போய்கிட்டே இருக்கும், கடக்கவே முடியல. நான் கிழக்க கடந்துட்டேன், நான் மேற்க கடந்துட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது. சோ போயிட்டே இருக்கும். பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்ல. சோ திக்குகள், திசைகள் வந்து எல்லையில்லா திசைகளையும் உருவாக்கி வச்சுட்டா. அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். பிரம்மா படைச்சதுல எதெல்லாம் ஆச்சரியம் அப்படிங்கறத அவர் சொல்லிட்டு வர்றாரு. ஞாலம் பலவினிலும் நாள்தோறும் தாம் பிறந்து. இந்த வரி கவனிங்களேன். ஞாலம் பலவினிலும், ஞாலம்னா உலகம். சோ இந்த ஒரு உலகம், இப்ப நம்ம இருக்கிற பூமி மட்டும் இல்ல, நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்கு. அதுல நிறைய இன்னொரு உலகம், ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ன்னு சொல்றோம்ல, பேரலல் உலகம் கூட இருக்கு. அங்கேயும் உயிரினங்கள் இருக்குன்னு இப்ப நம்ம படிக்கிறோம். அது எவ்வளவு ஒரு வார்த்தை தான், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மாதிரி. அதுல ஞாலம் பலவினிலும் நாள்தோறும் தாம் பிறந்து, டெய்லி பிறந்து செத்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தாம் பிறந்து தோன்றி மறையும் தொடர்பா பல அனந்தம் சான்ற உயிர்கள் சமைத்து விட்டாய் நான்முகனே. கோள்களையும் படைச்சிட்ட, சக்தியையும் படைச்சிட்ட அந்த கோள் இயங்குறதுக்கு. அது இல்லாம டெய்லி பிறந்து செத்துட்டு உயிர்களையும் படைச்சிட்ட. இவ்வளவு பெரிய ஆச்சரியத்தையும் படைச்சிருக்கிற மிகப்பெரிய சாதனைக்கான் இதெல்லாம் தாளமிசை நின்றன் சமர்த்துரைக்க யார் வளர். உன்னோட சமத்து யாருக்கு வரும் கேக்குறாரு. ஆனாலும் நின் தன் அதிசயங்கள் யாவினுமே காணா அமுதம் படைத்த காட்சி மிக விந்தையடா. படைத்த காட்சி மிக விந்தையடா. காட்டு நெடுவானம் கடலெல்லாம் விந்தையெனில் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் விசை இல்லையடா. சோ காடு, வானம், கடல், பூமி, காற்று, நெருப்பு, நீர், ஆகாயம் இதெல்லாம் படைச்சிட்ட. சோ இதெல்லாம் அதிசயம்னு உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. பாட்டு இருக்குல்ல, இசை, பாடல், அது எவ்வளவு பெரிய அதிசயம்.
அது எப்படி உருவாச்சு? பாடல் நாதம் அப்படிங்கிறது, ஏன்னா குயில் பாட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? குயிலுடைய பாட்டை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறார் பாரதி. அந்த நாதம் இசைங்கிறது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். எப்படி அது உருவாச்சு? இசை எப்படி உருவாச்சு இயற்கையில? இத்தனை விஷயங்களும் உருவாக்கிட்டு பூதங்கள் ஒத்து புதுமை தரல் விந்தையனில் நாதங்கள் சேரும் நயத்தினுக்கு நேராமோ. எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ ஐம்பூதங்களும் சேர்ந்து ஒரு உயிரை உருவாக்குறதும் உலகத்தை உருவாக்குறதும் ஒரு பெரிய விஷயமா பேசுறீங்களே. நாதங்கள் எல்லாம் ஒத்து 7 ஸ்வரங்களும் நாதங்கள் எல்லாம் ஒத்து ஒரு நயமான அழகான ஒரு பாட்டை உருவாக்குதே. பூதங்கள் சேர்ந்து ஒரு உயிர் உருவாக்குறது பெரிய விஷயம்னு பேசுறீங்களே. எல்லா நாதங்களும் சேர்ந்து ஒரு அழகான பாடலை உருவாக்குது. அது எவ்வளவு பெரிய விந்தை. அதை ஏன் நம்ம கவனிக்க மாட்டோம்? அது எவ்வளவு பெரிய விந்தை. இதை விட அது பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த வரிகள்லாம் அதாவது கவிஞர் பாரதி ஒரு விஷயத்த பாராட்டுறதுக்கும் அதனுடைய அழகை தூய்க்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிருவார். அந்த விஷயம் தான் நான் இங்க சொல்ல விரும்பினேன். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறையமும் குறிச்சு வச்சிருந்தேன். நேரமின்மை காரணமா நான் முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம குழுவிலையும் பேசலாம். நம்ம சில நாள் கழித்து நம்ம அவருடைய சுயசரிதையான கனவை தொடங்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது வரைக்கும் நண்பர்கள் அவர்களுக்கு பிடித்த கருத்துக்களையும் சொல்ல விரும்பிய கருத்துக்களையும் தாராளமா நம்ம சொல்லலாம். நன்றி நண்பர்களுக்கு. உரையாடல் தொடங்கலாம். நண்பர்கள் பொதுவா பேச விரும்புறவங்க நம்ம பேசலாம். ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், சொல்ல வேண்டிய விஷயங்கள் யாருக்காவது ஏதாவது விடுபட்டு போயிருந்தா இப்ப சொல்லலாம். நம்ம ஒரு 8:50 ஆயிடுது. ஒரு 9 மணிக்கு 9:05 போல முடிச்சிருவோம். நண்பர்கள் ஏதாவது சொல்ல விரும்புனா, கேட்க விரும்புனா சொல்லலாம். குயில் பாட்டை பத்தி யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? இல்ல யாராவது ஏதாவது வரிகள் சொல்ல விட்டு போயிடுச்சா? இல்ல ஏதாவது கேட்கணுமா? ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? நம்ம கோமசங்கர் சார் இருக்காரு, பிரசன்னா சார் இருக்காரு. ஒரு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். சார் பிரியதர்ஷினியும் யாரோ ஒரு டவுட் கேட்டாங்கல்ல சார், 20 கோடி பேயா ஏதோ ஒரு லைன் கேட்டாங்கல்ல சார், அது விளக்கம் ஏதாவது கொடுக்க முடியுங்களா சார்? பிரியதர்ஷினி தானே கேட்டாங்க இல்ல? அது ஒரு சந்தத்துக்காக எழுதுனதுதாம்மா. ஒரு பேய் 2 பேய் இல்ல, ஒரு பேய் 2 பேய் இல்ல, நிறைய பேய்னு சொல்ற மாதிரிதான். வேற ஒண்ணும் அதுல பெரிய பொருள் இது இல்ல. இத்தனை பேய்னு எண்ணிக்கை எல்லாம் இல்ல. அது ஒரு சந்தத்துக்காக எழுதுனதுதான். எனக்கு இந்த ஒரு டவுட் சார், அதாவது நான் கேட்டேன் என்ன நினைக்கிறேன், நீரை பழைய நெருப்பில் குளிர்வித்தாய்ன்னு எழுதியிருக்காரு. அது எனக்கு கொஞ்சம் புரியலைங்க சார். யாராவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அது மேல மேல கேக்குதா? கேக்குதுங்க சார். கேக்குது. அதாவது நீரை உறிஞ்சுகிறது நெருப்பு. கடல் நீரை உறிஞ்சு நெருப்பு தான் மேல போய் மேகமா ஆகுது. சூரியனுடைய கதிர்களால நீர் ஆவியாகி மேல போகும். மேல போய் திரும்பவும் மழை நீராக குளிர்ந்து கீழே வருது. இப்படித்தான் அவர் யோசிச்சுப்பாருன்னு எனக்கு தோணுது. பழைய நெருப்பு அப்படின்றார். பழைய நெருப்பு நமக்கு என்னைக்கும் சூரிய கதிர்கள் தான். அதுல என்ன பிரச்சனைன்னா, அந்த வேற்றுமை உருவ சரியா போடல பாரதியார் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தோணுது. பழைய நெருப்பில் அப்படிங்கிற வார்த்தை அது சரியான வேற்றுமை உறுப்பு இல்லை. அதை கொஞ்சம் கவனிச்சு மாத்தி ஈட்டி தான் நான் யோசிக்கேன். அப்படித்தான் அந்த வேற்றுமை உறுப்பு சரியாக பாரதியார் போட்டிருந்தாருன்னா இந்த குழப்பம் வந்திருக்காதுன்னு எனக்கு. இவர் மலையத்தான் சொல்றாரு. ஆமா, ஒருவேளை நான் வச்சிருக்கிற புத்தகத்துலதான் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. நான் இல்ல பாடபேதம் கிடையாது, கரெக்டா தான் இருக்கு. நெருப்பென்று சொன்னால் அது நீரில், நெருப்பென்று சொன்னால் அது நீரில் அணையும், நீர் என்று சொன்னால் நெருப்பினில் வேகும் அப்படின்னு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அது பாரதியினுடைய பாதிப்பு. அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நெருப்பென்று சொன்னால் நீரிலும் அணையும், நீர் என்று சொன்னால் நெருப்பிலும் வேகும், நான் கண்ட நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு யார் அணைப்பாரோ இறைவனின் பொறுப்பு. இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? பெண்மனம் என்னவென்று என்னை அன்றி யாருக்கு தெரியும். அந்த பாட்டு. கண்ணிலே என்ன உண்டு கண்களாரியும். அந்த பாட்டு அருமையான பாட்டு, கண்ணதாசனுடைய பாட்டு.
வேற யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கா? பேசணுமா? இல்ல ஓகே, தொடர்ந்து வாசிப்போம். இது வந்து இன்னையோட ஒரு வாரத்திலயோ 10 நாட்கள்லயோ சரண்யா, முடிஞ்சிட கதிரவன் இருக்காரு, பேச வேண்டாமா? அட்மின் என்ன பேசுறாருன்னு ஒண்ணுமே அவரு அட்மின் குரலையே காணலையே. அட்மின் பேசுங்க, பேசி நிறைவு செய்யுங்க. கதிரவன் இருக்கீங்களா? இருக்காரு. சாரி, தெரிய மாட்டேங்குது. அவர் பேசி முடிக்கட்டும். சார் இல்ல நான் பேச முடிச்சிடலாம். ஓகே ஓகே, கலந்து சாரி சொல்லுங்க. இல்ல முடிச்சுட்டீங்களா சார்? நீங்க பேசுங்க, நன்றி சொல்லுங்க, முடிச்சிடலாம். கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கல, நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, நிறைய இன்புட்ஸ் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். அதாவது எதுவுமே வந்து நம்ம படிச்சு முடிச்சுட்டு நம்ம உரையாடல் அப்படின்னு நம்ம நினைச்சிட வேணாம். இதனுடைய தொடக்கம்னு சொல்லலாம். வெவ்வேறு இப்போ ஒரு 2-3 வாட்டி நம்ம படிச்சுட்டு வந்து குயில் பாட்டை இன்னும் மேற்கொண்டு படிக்க 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 தோண்ட தோண்ட ஊறுகிற அமுதம் மாதிரி இன்னும் நிறைய கருத்துக்கள், நிறைய உள்ளொலிகள். இந்த நீங்க கூட காலை இளம் பருதியிலேன்னு ஆரம்பிச்சீங்க இல்லையா? இது அப்படி பாரதிதாசன் எடுத்துக்கிட்டார். காலை இளம் பருதியிலே அவளை கண்டேன், கடற்பரப்பில் ஒளிப்பு நிலையில் கண்டேன் அப்படின்னு அவர் அழகின் சிரிப்பினுடைய முதல் பாட்டே பாரதியார்ட்ட இருந்தா வாங்கினார். அதனால அப்படியே இன்ஸ்பிரேஷன் வந்துகிட்டே தான் இருக்கும் கவிஞர்களுக்கு. சொல்லுங்க. அதனால எனக்குமே திருப்பி அனு மேம் சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை படிக்கணும். இது சரி படிச்சு முடிச்சிட்டோம், அடுத்தது போலாம் அப்படின்னு தோண மாட்டேங்குது. இன்னும் இருக்கு, இன்னும் அழகா இருக்கு. பாரதி கிட்ட ஒரு பெரிய முக்கியம், ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து பழந்தமிழ் செய்யுள் அழகு, அந்த சங்க செய்யுள் அழகுன்னு சொல்லுவாங்க, சங்க தமிழ் அழகு. அத தற்கால வாசிப்பாளர்களுக்கும் மக்களுக்கும் ஏத்த மாதிரி எளிமைப்படுத்தி, அதே நேரத்துல இந்த ஆப்டிமல் பாயிண்ட்னு சொல்லுவோம்ல சார், அதாவது நார் மேக்சிமம், நெய்தர் மேக்சிமம் நார் மினிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாவும் போயிடக்கூடாது, கம்மியாவும் பண்ணிடக்கூடாது. இப்போ புது கவிதை எழுதுறோம் அப்படிங்கிற பேர்ல வந்து சங்கத்தமிழ் அழக மொத்தமாவே தொலைச்சிட்டு நியூ வேர்ட்ஸா பல மொழி சொற்களையும் கலந்து எழுதுறதோ அல்லது அந்த தட்டையா எழுதுறதோ அப்படியும் இல்லாம, அதே நேரத்துல பியூர் சங்கத்தமிழ் மாதிரி எழுதினாலும் நிறைய பேருக்கு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி அவர்ஷன் வந்துடும். எனக்கு பாரதி கிட்ட பிடிச்ச, அதனாலதான் நான் பாரதியில இருந்து தொடங்குறேன். அவர் என்ன அப்படின்னா, அந்த தமிழ் அழகும் குறையாம பாத்துக்குவாரு, அதே நேரத்துல மக்களுக்கு போர் அடிக்காமையும் இருக்கும். ஏன்னா இப்ப இத்தனை பேர் படிச்சிருக்கோம், நிறைய பேர், இப்ப நான் உட்பட நிறைய பேர் புதுசா தான் படிச்சிருக்கோம். எந்த இடத்துலயும் நமக்கு சலிப்பு தட்டல பாருங்க. அதே போல வந்து எந்த இடத்துலயும் தமிழ் அழகு குறையவே இல்லை. அந்த செய்யுள் அழகு, சந்த ஓசை அழகு, பாடுறதுக்கு கரெக்டா இருக்கு. நம்ம படிக்கும் போது அந்த அழகு தெரியுது, கிட்டத்தட்ட பழந்தமிழ் அழகு அது தெரியுது. நம்ம சங்க செய்யுள்ள நிறைய படிச்சிருக்கோம், சிலப்பதிகாரம் படிச்சிருக்கோம், அதுக்கும் நம்ம முன்னாடியும் படிச்சிருக்கோம். அந்த அழகு குறையாம பாத்துக்கிறதுல பாரதி முதன்மையா நிக்கிறாரு அப்படிங்கிறது. ஏன்னா சென்ற நூற்றாண்டு கவிஞர் தான், 19ஆம் நூற்றாண்டுங்கும் போது அவருக்கு வந்து அதை பழசை எழுதணும் அவருக்கு கட்டாயம் இல்லை. ஆனாலும் அந்த அழகு விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. மக்களுக்கு அதை கொண்டு சேர்த்துடணும். ஆனா புது கருத்துக்கள், விடுதலை கருத்துக்களோ, கவிதையோ, காதலோ, கோபமோ அதை நம்ம வெளிப்படுத்திடணும். ஆனா தமிழ் அழகு குறையாம பாத்துக்கணுங்கிறதுல அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல கரெக்டா நிக்கிறார் பாரதி. எனக்கு அது ரொம்ப பெரிய ஒரு மக்கள் கவிஞன் அப்படின்னு சொல்றதுக்கு திருப்பி நான் பாரதி வியந்து பார்க்கறதுக்கு முதல் காரணம் வந்து இதுதான். சோ தமிழ் அழகா கொண்டு போய் சேர்த்ததுல ரொம்ப முக்கியமான கவிஞர் பாரதி. சோ பாரதிக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி. கோமதி சங்கர் சாருக்கும் கதிரவனுக்கும் ரொம்ப நன்றி. கோமதி சங்கர் சார் குயில் பாட்டை அறிமுகப்படுத்தி வாசிக்க வச்சதுக்கு. சோ தொடர்ந்து வாசிப்போம், தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியத்தோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சோ அடுத்து இதனுடைய தொடர்ச்சியாக பாரதியினுடைய கனவு சுயசரிதைய வாசிக்கலாம் அப்படின்னு ஒரு முன்மொழிவு கொடுத்திருக்கோம் குழுவுல. தொடர்ந்து பேசுவோம். முடிச்சிடலாமா சார்? வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? முடிச்சுக்கலாம்.